அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? ஏன் எல்லாம் தள்ளி தள்ளி உட்காந்துருக்கிறீங்க? முன்னாடி வரலாமே. சத்தம் கேட்குதா? எல்லாருக்கும் பின்னாடி வரைக்கும் கேட்குதா? ஓகே. இங்கே இருக்கிறவங்களில் எத்தனை பேர் கவிஞர்கள்? 1 2 3 4 5 6 ஒரு 10 பேர் கவிஞர்கள். யாரெல்லாம் கவிஞர்கள் இல்லை? ஓகே. யாருக்கெல்லாம் கவிஞர் ஆகணும்னு இருக்கு? ஓகே. ஏன் கவிஞர் ஆகணும்? கவிஞர் ஆகணும்னு தோணுதுன்னு சொன்னீங்கல்ல, அவங்கள யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, ஏன் கவிஞர் ஆகணும்? ஏன் விரும்புறீங்க கவிஞர் ஆகணும்னு? காசுக்காகவும் நிறைய கவிஞர்கள் தனக்கான அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் தேடிட்டு இருக்கிறதுக்காக கவிதை எழுதுகிறாங்க ஐயா. மக்களுக்காக, மக்களுடைய வாழ்வியலை எழுதுறதுக்கும், அவங்களுடைய சிக்கல் எழுதுறதுக்கும், சிக்கலை நிறைய பேர் எழுதுகிறாங்க. அந்த சிக்கலுக்கான தீர்வு எழுதுறதுக்கும் இங்கே கவிஞர்கள் ரொம்ப குறைவுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அந்த இடத்துல நாங்கள் பூர்த்தி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. அதுக்கான தரவுகளை தேடி பயிற்சி களமாக வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நபர்களையும் தேடிட்டே இருக்கோம் ஐயா. ஓகே. மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை தீர்ப்பதற்கான தீர்வுகளை கண்டறிந்து கவிதையில் சொல்வது, அதற்கான ஒரு நோக்கம், உங்களுடைய நோக்கம். ஓகே. வேறு? ஏன் கவிஞராக மாற வேண்டும்? ஏன் கவிதை எழுத வேண்டும்? கவிதை ஏன் கவிஞராக மாற வேண்டும் கூட விடுங்க, ஏன் கவிதை எழுத வேண்டும்? அல்லது ஏன் உங்களுக்கு கவிதை தேவை? சொல்லுங்கள். கவிதைங்கிறது முதல்ல வெளிப்பாடு, எக்ஸ்பிரஷன். முதல்ல பேசணும் நீங்கள். வணக்கம் சார். வணக்கம். என் பேர் கண்ணம்மாள். கவிதை ஏன் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவீன கவிதைகள் மூலமா 2 வரியிலே நம்ம என்ன சொல்ல வருமோ மக்களுக்கு சொல்லிடலாம் எளிமையாக. அது ஒரு வழியாக இருக்கட்டும், ஒரு உணர்ச்சியாக இருக்கட்டும், ஒரு சமூகத்தில் நடக்கிற விஷயமாகட்டும், எதுவாக இருந்தாலுமே நம்ம கவிதையில் 2 வரியில் சொல்லிடலாம். அது ரொம்ப அழகாகவும் இருக்கும், அவங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தும், அது மூலியம் நன்மையும் கிடைக்கும். உங்களுக்கு அப்படி ஏதாவது கவிதையின் மூலமாக நன்மை கிடைச்சிருக்கா? இருக்கு. ஏதாவது சொல்ல முடியுமா உங்களுக்கு கிடைச்ச நன்மையை? யோசிச்சுட்டு சொல்லட்டுமா? ஓகே. வேற யாருக்காவது கவிதை ஏன் தேவைப்படுகிறது சொல்லுங்கள். கவிதை ஏன் தேவைப்படுகின்றதுனா, ஒரு விஷயத்தை என்னால் எந்த வகையில் கடத்த முடியும். இப்போ ஒரு மாற்றுத்திறனாளி, வாய் பேச முடியாதவங்க இருந்தால் அவங்க அவங்களோட பிரச்சனையை, அந்த வேதனை அந்த கவிதைன்ற எழுத்துக்கள் மூலமாக கடத்தலாம். அதுக்காக கவிதை தேவைப்படுது அப்படின்னு. ஓகே. பிறருடைய வழியை இன்னொருவருக்கு கடத்துவதற்காக கவிதை ஒரு ஊடகமாக கவிதையை பயன்படுத்துகிறீங்க. ரைட்டு, நல்ல விஷயம். வேறு? கவிதை ஏன் வேண்டும்? இவங்களுக்கு கொடுங்க. அவங்க சொல்லிட்டவரு. ஓகே. சொல்லுங்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இயல்புகளை, அதனுடைய இருப்பை திட்டத்தட்ட மனிதன் எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கங்கள், தன்மைகள், ஒரு மனிதனுடைய உள்ளார்ந்து அவனுடைய புறம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக, அழகாக ஒரு சொற்களின் வடிவில் கொடுக்கக்கூடியதாக ஒரு கவிதை தேவைப்படுது. என்னை ஏதோ ஒரு வகையிலையோ, இல்லை அதை வாசிக்கக்கூடியவங்கள ஏதோ ஒரு வகையிலையோ அது ஒரு சின்ன அசைவையாவது அது ஏற்படுத்தும். அதுக்காக கவிதை தேவைப்படுது. ஓகே. வேற நீங்கள் நீங்களே சொல்லுங்கள். ஸோ கவிதை எதுக்காக அப்படின்னா 2 காரணம் சொல்லலாம். ஒன்று நம்மளுடைய கற்பனை திறனை வளர்த்துக்கிறதுக்காக, நம்ம எவ்வளோ ஆழமாக சிந்திக்கிறோங்கிறத நம்ம வெளிப்படுத்துறதுக்கான ஒரு காரணம். இன்னொன்று இன்னைக்கு நம்ம ரொம்ப வேகமாக போயிட்டுருக்க நேரத்தில் நமக்கு நிறைய டைம் இருக்க மாட்டேங்குது. நம்ம நியூஸே நிறைய ஒரு 30 செகண்ட் ஷார்ட்ஸில் பார்த்து நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கும்போது உரைநடை மூலமாக நம்ம ஆழமாக சொல்ல வேண்டிய ஒரு கருத்தை கற்பனையாலையும், அதை ஒரு சிறந்த சொற்களினுடைய பயன்பாட்டினாலையும் கவிதையின் மூலமாக சிறப்பாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதனால் பரபரப்பான ஒரு வாழ்க்கை, இதுக்கு இடையில் ஒரு சின்ன இளைப்பாறுதலாக ஒரு கவிதை, என்னுடைய கற்பனையின் மூலமாக இன்னொருவரை இளைப்பாறச் செய்தல் அப்படின்னு ஒரு நோக்கம் சொல்கிறாங்க. வேற ஏதாவது இருக்கா? சொல்லுங்கள் சார். ஒரு மனுஷனோட உணர்ச்சியை தூண்டி விடுறதுல கவிதை முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது சார். ஓகே. எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு கவிதை தான் பாரதியாரோடது, அந்த தேடி சோறு நின்று அப்படின்ற ஒரு கவிதை இருக்குங்களேங்க சார். ஆமாம். அதை படித்து முடிக்கிறப்போ ஒருத்தன், நான் சாதாரணமான ஆள் இல்லைடா, நான் வேற ஒரு ஆள், நான் ரொம்ப யூனிக்கான ஆள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிய வரும். அதுக்கப்புறம் சினிமாவில் பாடல் எழுத போகிறவங்களுக்கு
கவிஞர் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒரு விசிட்டிங் கார்டாக இருக்கும். எஸ் சார். ஓகே, ரொம்ப ஃப்ராங்காக சொல்லியிருக்காரு. 2 விஷயம்னா, ஒன்று பாரதியினுடைய தேடிச்சோறு நிதம் தென்று அப்படிங்கிற அந்த கவிதையை வந்து உச்சரிக்காத ஆளே இல்லை இல்லையா? வீழ்வேன் என்று நினைத்தாயோ, ஆட்டோ பின்னாடி, பைக் பின்னாடி இல்லையா, மொபைலில் எல்லா இடத்துலையும் அந்த சொல் இருக்குது. அப்போ அந்த சொல் வந்து உணர்வெழுச்சி தரக்கூடியதாக இருக்குது மனிதர்களுக்கு. அதனால் அது முக்கியம், கவிதை முக்கியம் சார் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இன்னொன்று சொல்கிறாரு, திரைப்பட பாடல் எழுத போகிறதுக்கு கவிதை ஒரு முக்கியமான விசிட்டிங் கார்டாக இருக்கும் அல்லது நுழைவாயிலாக இருக்கும்னு சொல்கிறாரு. சொல்லுங்கள் சார். என்னை பொறுத்த வரைக்கும் கவிதை வந்துட்டு இப்போ ஏதாச்சும் நம்ம எக்ஸ்ப்ரெஸ், இப்போ ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம வெளிப்படையாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். பட் வந்து எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியாத ஒரு வலியோ ஒரு சந்தோஷமோ நம்ம யார்கிட்ட தான் சொல்கிறது தெரியாமல் இருக்கும். அப்போ இருக்கும்போது இந்த மாதிரி கவிதைங்க வந்துட்டு ஒரு எழுத்து மூலியமாக நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த கவிதைகளும் இருக்குது. ஓகே, ஒரு உளவியல் சிகிச்சையாக கூட சில நேரத்தில் கவிதை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக மணிசப்தருடைய நிறைய காதல் கவிதைகளை வந்து இந்த பிரேக்கப்பில் இருக்கிறவங்க, காதலை பற்றிய புரிதலுக்குள்ளே நுழையிறவங்க, காதலித்து தோல்வியுற்றவர்கள் எல்லாருமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ அவருடைய ஒரு கவிதை வந்து ரொம்ப ஃபேமஸ், வந்து அழுகை வராமல் இல்லை, ஆனால் உங்கள் முன் அழுதுவிடக்கூடாது என்கிற ஒரு வைராக்கியம் இல்லையா? இது எல்லாருக்கும் இருக்குது. அப்போது இது ஒரு இந்த உணர்ச்சி என்கிட்டே இருக்குது, இந்த வருத்தம் என்கிட்டே இருக்குது, இந்த ஃபீல் என்கிட்ட இருக்குது. ஆனால் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எப்படி அதை டைஜஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு. இது எப்படி மென்று முழுங்குறது இந்த கசப்பை அப்படிங்கிறத வந்து ஒருத்தர் சொல்லித்தராரு இல்லையா? அப்படி அதுக்கு கவிதை பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார். நான் வந்து என்னால் அனுபவிக்க முடியாத ஒரு வாழ்க்கையை என் கவிதை மூலயமா நான் அனுபவித்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறேன். அப்படி தான் எழுதியிருக்கீங்களா? இப்போ நான் காதலிச்சது இல்லை, ஆனால் காதல் கவிதை அதிகமாக எழுதுகிறோம். ஓகே. இப்போ நான் முத்துக்குமாரே வந்து ஒரு கவிதை எழுதியிருப்பார். காதல் கவிதை எழுதுபவர்கள் எழுதி கொண்டு காதல் கவிதை மட்டுமே எழுதி கொண்டிருக்கிறார்கள், அதை வாங்கி செல்பவர்களே காதலித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். அது மாதிரி ஒரு மீனவனை பற்றி நான் எழுதுகிறேன். நான் மீனவ குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லை. அங்கே காஷ்மீரில் நடக்கிறத பற்றி நான் எழுதுகிறேன், ஆனால் நான் காஷ்மீரில் இல்லை, நான் ஒரு தமிழனாக இங்கே இருக்கேன். அதை மாதிரி என்னால் அனுபவிக்க முடியும், வாழ்நாளில் நான் அனுபவிக்க முடியாததை என் வரிகள் மூலிமா நான் வாழ்ந்து தான் நினச்சிக்கிறேன். வாழாத வாழ்க்கைகளை வாழ்வது ஒரு பாவனையாக வாழ்கிற ஒரு கலை கவிதை அப்படின்னு சொல்கிறாரு. உண்மைதான். வேற எனக்கு வந்து சொல்லுங்கள். எனக்கு ஒரு வலி இருக்கும், எனக்கு ஒரு அழுகை இருக்கும், எனக்கு ஒரு சோகம் இருக்கும், இப்படி எனக்கு எல்லாமே ஒன்று இருக்கும். அது வேணும்ட்டு அது சொன்ன நான் சிரிச்சிடுவேன் உடனே. ஓகே. நான் அதை எழுத்து மூலமாக மொழி மூலமாக நான் கடத்துறேன். மொழி மூலமாக கடத்திட்டு நான் அந்த வழியிலேருந்து அந்த அழுகையிலேருந்து அந்த சோகத்திலேருந்து நான் வெளியில் தப்பிச்சு ஓடிடுவேன் அடுத்ததுக்கு. அந்த கவிதையை அந்த மொழியில் நான் கடத்திட்டு போகிறேன்ல, அதை படிக்கிற ஒருத்தன் வந்து அவனுக்கு ஒரு வழி இருக்கும்ல, அதை படித்து அவன் ஒரு ஆறுதல் அடைவான். ஆறுதலுக்காக ஒரு கவிதை, புரட்சிக்காக கவிதை அப்படின்னு நான் பார்க்குறேன். பிரமாதம். அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒரு துயரம் வந்தால் நான் யார்ட்டையா போய் இது சொன்னால் இல்லை அழுதா ஒருத்தன் கிண்டல் பண்ணுவான், சிரிப்பான். ஆனால் அதையே அந்த கண்ணீரை நான் ஒரு ஆர்ட்டாக மாற்றினேன்னா அது எனக்கும் அந்த துயரத்தை கடந்து போகிறதுக்கு உதவுது. இன்னொன்று, அவன் ஒரு துயரத்தில் இருக்கும்போது நான் உருவாக்கின அந்த ஆர்ட் அவனுக்கும் ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் கவிதையில். வேற? ஓகே. அப்போ கவிதை என்பது என்ன, கவிதை ஏன் எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறப்போ இப்படியெல்லாம் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. எந்த பொருளும் காரணம் இல்லாமல் இந்த உலகத்தில் நீண்ட நாள் இருக்க முடியாது இல்லையா? தேவையில்லாமல் ஒரு பொருளை நம்ம கையில் வச்சுருப்போமா? இல்லை. எதுவாக இருந்தாலும் ஒரு தேவை இருக்கணும். எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். ஒரு குற்றாலம் கவிதை பயிற்சி பற்றி நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப கவிஞர் நகுலன் வந்து ஒரு வெத்தலை காம்பை கிள்ளி ஒரு வெத்தலை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு காம்பை வந்து எஸ் ராமகிருஷ்ணன்ட்ட கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் நிகழ்வு நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு 2 மணி நேரம் கழித்து டீ சாப்பிட போகிறப்ப உங்கள் கையில் ஒரு வெத்தலை காம்பு கொடுத்தேனே எங்கே அப்படின்னு கேட்டிருக்காரு. தெரியல, நான் அதை அப்படியே தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நகுலன் கேட்டிருக்கிறாரு, நமக்கு பயன்படாத எதையும் நம்ம கையில் வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஒரு சின்ன சம்பவம் தான் அது. ஆனால் அது நமக்கு உணர்த்துவது என்ன அப்படின்னா, பயன்படாத எது ஒன்றையும் நாம் வந்து கையில் தூக்கிட்டு போகிறது கிடையாது. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு பயன்பாடு இருக்குது இல்லையா? இந்த பயன்பாடுங்கிறது ஒரு வகையில் ரொம்ப நல்ல பார்வை, இன்னொரு பக்கம் ரொம்ப மோசமான பார்வை. சதீஷ்குமார் சீனிவாசன்கிறவருடைய ஒரு கவிதை நினைக்கிறேன்,
நினைவில் இருந்து சொல்கிறேன். நீ ஏன் வந்து ஆகாயத்தை பார்க்குற, ஏன் ஆகாயத்தை பார்க்குற, என்ன காரணம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அது கவிதை முடியும். இந்த உலகம் எப்படி தெரியுமா மோசமாச்சு, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் தேடுறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த உலகம் மோசமாச்சுன்னு அந்த கவிதை முடியும். நான் கரெக்டாக அந்த கவிதை வரியோடு சொல்லலை, பட் அதனுடைய கண்டென்ட் இதுதான். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் தேவை, எல்லாத்துக்கும் ஒரு பயன்பாடு இருக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு வகையில் அது சரியான பார்வை, ஒரு வகையில் அது தப்பான பார்வை. சரி, இப்போ நம்ம கவிதை மனிதனிடம் எப்படி வந்து சேர்ந்தது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு புள்ளியை தொட்டுட்டு நம்ம அப்படியே முன்னேறி போகலாம், அழகியலை நோக்கி போகலாம். கவிதை என்கிற ஒரு கலை வடிவம் எப்போ மனுஷன்ட்ட வந்து சேருது? மனிதனுடைய ஆதி கலை, மனிதன் கண்டுபிடித்த அல்லது மனிதன் புழங்கிய ரொம்ப மூத்த கலை எது தெரியுமா? தெரியுமா யாருக்காவது? என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குது? மிக மூத்த கலை ஓவியம். சரி, வேற? ஓவியம்னு அவர் சொல்கிறாரு. நாடகம், இசை, ஓகே. ஸ்டோரி டெல்லிங், ஓகே. கவிதை ரொம்ப பின்னாடி தான் வருது இல்லையா? கவிதை வந்து மொழியின் ராணி இல்லையா, எல்லாம் சொல்லுவோம். ஆனால் ரொம்ப பின்னாடி தான் வருது அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க. உண்மைதான். மனிதர்கள் மிக முன்பாகவே ஓவியத்துக்குள் வந்து விட்டார்கள், இசைக்குள் வந்து விட்டார்கள். சொல்லப்போனால் நாட்டியம், நாடகம்னா வந்து எக்ஸாக்டாக இன்றைக்கி இருக்கிற வடிவத்துக்கு இல்லை, அதுக்கு முந்தைய வடிவம். அவங்க சொன்னாங்களே ஒரு ஸ்டோரி டெல்லிங் என்கிற வடிவத்துக்குள்ளே வந்துட்டாங்க. எப்படி? மனிதன் வேட்டையாடி தன்னுடைய கைகளில் நிறைந்திருந்த ரத்தத்தை ஒரு பாறையிலையோ இல்லை இன்னொருடைய முதுகிலையோ வைக்கும் பொழுது அந்த கை என்கிற சித்திரம் படியுது. உருவம் பற்றிய ஒரு பிரக்ஞை ஏற்படுது மனிதனுக்கு. தன்னுடைய கால்கள் சேற்றில் பட்டு ஒரு பாறையிலையோ அல்லது ஒரு சமதளமான ஒரு இடத்துலையோ போய் மறுபடியும் கால் பதிக்கும் போது அந்த கால் தடம் அவனுக்கு கிடைக்குது. உலகத்தில் 40,000 50,000 ஆண்டுகளுக்கு முந்தைய குகை பாறை ஓவியங்களில் இந்த கை அச்சுகள் அளவுக்கு அதிகமாக காண கிடைக்குது. இன்னும் சொல்லப்போனால் பாறை ஓவியங்கள், குகை ஓவியங்கள், கேவ் ஆர்ட், ராக் ஆர்ட்னு சொல்லுவாங்க. வண்ணங்களால் கொண்டு, அதாவது மிருக கொழுப்புகள், சில மூலிகை சாறுகள், சில மண் பொடிகள், இதெல்லாம் வச்சு உருவாக்கின கலர்ஸை வச்சு ஃபில்டு ஓவியங்கள் நிறைய வரைஞ்சிருக்கிறாங்க. இன்னொன்று அம்பு இருக்குது இல்லையா, வேட்டைக்கான அம்பை வந்து பாறையில் தீட்டும்போது அது தன்னளவில் ஒரு உருவாகும். குச்சியா ஏதோ ஒன்று, ஸ்டார் மாதிரியோ ஏதோ ஒன்று உருவாகும். அப்போ அதில் ஒரு பிரச்சனை கிடைக்கிது அவனுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், ஓவியத்தை அவன் ரொம்ப முன்னாடியே கண்டுபிடிக்கிறான். ஓவியங்களை ரொம்ப முன்னாடி கண்டுபிடிக்கிறான். தாளத்தையும் அப்படி தான் கண்டுபிடிக்கிறான். தாளம் என்பது மனிதனுடைய படபடப்பான இதய துடிப்பிலிருந்தே ஆரம்பிக்குது இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் மனிதன் முதலாக கேட்குற இசை என்பது தும் 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 தும். இந்த இசை வந்து நம்ம லயம், கருவறையில் இருக்கும் பொழுதே இந்த லயம் நமக்கு பழக்கப்பட்ட லயம் இல்லையா? அதனால் இசை என்பதும் மிக மூத்த ஒரு கலை வடிவமாக மனிதனுக்குள் வந்து விட்டது. மொழியே உருவாகாத காலகட்டத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னொருத்தர் செய்தி சொல்லணுங்கிறப்போ அவர்கள் பயன்படுத்தியது தான் ஓவியங்கள், பாறை ஓவியங்கள், குகை ஓவியங்கள். ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு டூலாகவும் அது இருந்திருக்கு. அதே சமயத்தில் அந்த 40,000 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு அழகியல் என்கிற ஒரு சொல்லோ ஒரு கோட்பாடோ ஒரு சிந்தனையோ உருவாத காலகட்டத்தில் தன் இயல்பிலேயே மனிதன் கலைநயம் மிக்கவனாக, அழகியல் மனம் மிக்கவனாக இருந்திருக்கான். அதற்கான எடுத்துக்காட்டு தான் அந்த ஓவியங்கள். ஏன்னா வெறும் இன்ஃபர்மேட்டிவாக மட்டும் இல்லை பாறை குகை ஓவியங்கள், அழகுக்காக வரையப்பட்ட ஓவியங்களும் இருக்குது. அப்போது பிக்காசோ சொல்கிற மாதிரி மனிதன் பிறக்கும்போது கலைஞனாகவே பிறக்கிறான். அவன் வளரும்போது அந்த கலைஞனை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்பதில் தான் பிரச்சனை இருக்குது. ஏனெனில் நமக்கு பிறக்கும்போது குழந்தையின் கண்கள் இருக்குது இல்லை, எல்லாத்தையும் நம்ம ஆச்சரியத்தோடு பார்க்குறோம், எல்லாத்தையும் தொட்டு பார்க்குறோம், எல்லாத்தையும் வியந்து பார்க்குறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வயது வரும்பொழுது நாம் எதையுமே வியந்து பார்க்குறதில்ல. வியந்து பார்க்குறதுல தான் கலையின் அடிப்படையே இருக்குது. வியத்தல் என்பது மிக முக்கியமான ஒரு அடிப்படை கலைக்கு, அழகியல் உணர்ச்சிக்கு. ஒரு ஃபேமஸான கவிதை உண்டு, யார் அறிவார் மனிதனின் இதயத்தின் எவ்வளவு ஆழத்தில் அழகியல் உணர்ச்சி இருக்கிறது என்று? ஏன் போர் வீரர்கள் கேடயங்களில் ஓவியம் வரைகிறார்கள் என்று யார் சொல்ல முடியும்? போருக்கு போகிறவன் கேடயங்களில் ஏதோ ஒரு வரைகிறான், மனைவியின் முகத்தையோ காதலின் முகத்தையோ பிள்ளையின் முகத்தையோ வரைகிறான். இது எல்லாமே உணர்ச்சி வெளிப்பாடு, அதனுடைய அழகியல் வெளிப்பாடு. இப்படி
மொழி உருவாகாத காலகட்டத்திலேயே தன்னுடைய உடல் மொழி மூலமாக தான் எப்படி வேட்டையாடணுங்கிறத அவன் சொல்கிறான். அதிலிருந்து நடனம் பிறக்குது, கதை பிறக்குது, நாடகம் பிறக்குது, நடிப்பு பிறக்குது, மெய்ப்பாடுகள் உருவாகுது. கவிதையை தவிர பிற எல்லா கலைகளுமே வந்து ஆல்ரெடி உருவாயிடுச்சு. அப்போ கவிதை எப்போ உருவாகுதுன்னா மனிதன் மொழியை கண்டுபிடித்ததற்கு பிறகு. பேசுமொழி கண்டுபிடிக்கப்பட்டு, பேசுமொழி கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது பாடல் உருவாயிடுச்சு, சந்தம் உருவாயிடுச்சு, சவுண்டு உருவாயிடுச்சு. நாட்டார் பாடல்களோ பழமொழியோ ஒப்பாரியோ தாலாட்டோ எல்லா விதமான அறுவடை பாடலோ கலையெடுப்பு பாடலோ உருவாயிடுச்சு. ஆனால் எழுத்து உரு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் இலக்கணம் உருவாகுது, எழுத்துக்கான இலக்கணம் உருவாகுது. அப்போது இலக்கணம் முதன்மையானதா இலக்கியம் முதன்மையானதா? இலக்கியம் இல்லையா? அப்போது இந்த எழுத்து உருவானதற்கு பிறகு உருவான ஒரு கலை தான் இந்த கவிதை என்கிற ஒரு கலை. இப்போ இந்த கவிதை என்பதனுடைய துவக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா இசைமையோடு இருக்குது, இலக்கணத்தோடு இருக்குது. நம்ம உதாரணமாக சொல்லணும்னா நம்ம காலகட்டத்தை தமிழ் பாரம்பரியத்திலேருந்து சொல்லணும்னா நம்முடைய தொல்காப்பியம் மிக மூத்த நூல், அது கவிதை வடிவில் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அது ஒரு இலக்கண நூல், ஆனால் இலக்கிய வடிவத்தில் எழுதப்பட்டிருக்கு. பிறகான சங்க இலக்கிய கவிதைகள் எடுத்துக்கலாம், அது எல்லாமே இலக்கண சுத்தமாக எழுதப்பட்டவை இல்லையா? அதற்கு பிறகு வந்த பக்தி இலக்கிய காலகட்டம், காப்பிய இலக்கிய காலகட்டம், அதற்கு பிறகான சிற்றிலக்கிய காலகட்டம், பாரதி வரைக்குமே கூட சந்தமும் நீங்கள் இலக்கணத்தில் சொல்லப்படுகிற எதுகை மோனை இயைபு எல்லாமே முறையாக எழுதப்படுகிற கவிதைகளாக இருந்தன. பாரதி வரைக்குமே. பாரதியை உடைக்க ஆரம்பிக்கிறான், வசன கவிதை எழுத ஆரம்பிக்கிறான், சந்தத்தை நீக்கிட்டு இலக்கணங்களை நீக்கிட்டு எழுத ஆரம்பிக்கிறான். ஏன் அப்படி எழுதணும் அவன்? பாரதியை தன் சந்தத்தையோ மரபின் சுமைகளையோ ஏன் நீக்கணும் சொல்லுங்க? எளிமையாக மக்களுக்கு புரியணும். சபை கவிதைகளாகவே இருந்து விடக்கூடாது. ஒன்று செய்யுள் யாருக்குமே புரியாது இல்லையா? அதை விளக்கி சொல்ல ஒருவர் வேணும், ஒரு உரைநடை வேணும். ஆனால் பாரதியினுடைய கவிதைகள் நேரடியாக மக்களை சென்றடைகிறது. அப்போது கவிதை ஜனநாயகப்படுத்தப்படுது இல்லையா? ஜனநாயகம் என்பது ஒரு அரசியல் சொல். அப்போது கவிதைக்கும் அரசியலுக்கும் தொடர்பு இருக்கா? தொடர்பு இருக்கா? இருக்குது. ஏனென்றால் எந்த ஒரு கலை வடிவமும் அந்த சமூகத்தினுடைய அரசியல் சமூக பொருளாதாரத்தினுடைய விளைவுகளால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு கலை வடிவம் தான். ஏன் சங்க காலத்தில் காதலும் வீரமும் கவிதைகளாக நிறைந்திருந்தன, பிறகு ஏன் நீதி இலக்கியங்கள் பெருகின, பிறகு ஏன் பக்தி இலக்கியம் பெருகியது, பிறகு ஏன் காப்பி இலக்கியம் வந்தது, பிறகு ஏன் சிற்றிலக்கியம் வந்தது, பிறகு ஏன் பாரதி வந்தான், ஏன் பிறகு பாரதிதாசன் வந்தார், பிறகு ஏன் வானம்பாடி மரபு, எழுத்து மரபு, இன்னும் பல்வேறு இயக்கங்கள் மூலமாக கவிதை இப்படி நீண்டு கொண்டே போகிறது. தன்னுடைய முகத்தை, உடலை, குரலை, தன்மையை மாற்றிக்கொண்டே போகிறது என்றால் அது அந்த சமூகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற அரசியல் பொருளாதார சமூக பண்பாட்டு மாற்றங்களால் நிகழுது. எனவே கவிதை என்பது தனித்து இயங்கக்கூடிய ஒரு துறை அல்ல. ஏனென்றால் கலையை உருவாக்குபவன், தொடர்ந்து முன்னெடுத்து செல்பவன் இந்த சமூகத்தில் இருக்கிறான், அவன் அரசியலில் இருக்கிறான், பொருளாதாரத்தோடு தொடர்புடையவனாக இருக்கிறான். எனவே அவன் இந்த தலைகளிலிருந்து விடுபட முடியாது. எனவே அது கலைகளையும் பாதிக்கும். அதனால் இந்த ஒட்டுமொத்த கவிதையினுடைய பெரும் பயணத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பெரிய ட்ராவல். அதை பற்றி பேசுகிறதுக்கு மட்டுமே நமக்கு சில வாரங்கள் தேவைப்படும். கவிதையினுடைய பயணம், தமிழ் கவிதையினுடைய பயணம் 2000-3000 ஆண்டுகால பாரம்பரிய இந்த கவிதை பயணத்தை சொல்கிறதுக்கே ரொம்ப ஒரு பெரிய டாபிக் இது. சரி, நம்ம பாரதிக்கு பிறகு அப்படின்னு எடுத்துக்கிட்டா உடைத்து எழுதுகிறான். இதில் இன்னொன்று நம்ம பார்க்கணும். பாரதி வரும் பொழுது அச்சு இயந்திரங்கள் வந்தாச்சு, எல்லோரும் படிப்பதற்கான பத்திரிகைகள் வந்தாச்சு. அதுதான் மிக முக்கியமானது. செய்தித்தாள் வரவில்லை என்றால், ஒருவேளை யூரோப்பியன் பிரிண்டிங் மிஷின்ஸ் இங்கே வரலைன்னா, ஊடகங்கள் பெருகலைன்னா, ஷெல்லியோ பைரனையோ ஆங்கில இலக்கியங்களையோ சீன ஹைக்கூ கவிதைகளையோ பாரதி வாசிக்காமல் போயிருந்தால் அவனும் உரைநடை கவிதையின் பக்கம் வந்திருக்க மாட்டான் இல்லையா? அவனுக்கு தெரியுது ஐரோப்பிய நாடுகளில் கவிதை சாதாரண மனிதர்களுக்கான இருக்கிறது என்கிறது அவனுக்கு புரிகிறது. உலகளாவிய ஒரு பெரும் வாசிப்பிற்கு பிறகு பாரதி தமிழ் மரபு கவிதைகளை மக்களை நோக்கி இலக்கண உடைப்பு செய்து எடுத்துகிட்டு போகிறான்.
பிறகு ஒரு பெரிய மரபு வருது. மெல்ல 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 அதிலிருந்து புதுக்கவிதையிலும் கூட கொஞ்ச நாள் சந்தம் இருந்தது, பாரதியிடம் கொஞ்சம் சந்தம் இருந்தது, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சொச்சமாக சந்தம் இருந்து கொண்டே வந்தது. ஒரு கட்டத்திற்கு பிறகு அது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு விட்டது. இன்னும் சொல்லப்போனால் அதற்கு பிறகு வந்த 2 மரபு, வானம்பாடி எழுத்து மரபு என்கிற 2 மரபு உண்டு. ஒன்று, வானம்பாடி மரபில் கூட கடைசி வரைக்குமே கூட கொஞ்சம் சத்தம் இருந்தது, கொஞ்சம் சந்தம் இருந்தது. ஆனால் எழுத்து மரபு முற்றிலுமாக அந்த சத்தம் இழந்தது. சத்தம் இழந்த கவிதைகளை மௌன வாசிப்பிற்கான கவிதைகள் எழுதப்பட்டன. ஏன் அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ பாரதியினுடைய காலம் என்பது சுதந்திர போராட்ட காலம் இல்லையா? அதற்கு பிறகான பாரதிதாசனுடைய காலம், அதற்கு பிறகான காலம் என்பது தமிழ்நாட்டிலே திராவிட இயக்கங்கள் எழுச்சி பெற்ற ஒரு காலம், மொழிப்போர் உச்சத்தில் இருந்த ஒரு காலம். அப்போ அதற்கான கவிதைகள் எழுதப்பட்டன. மேலும் ரஷ்யா என்கிற ஒரு கம்யூனிச தேசம் உடைந்த பொழுது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய புரட்சி என்கிற ஒரு சித்தாந்தத்தின் மீது ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. இனி புரட்சி வருமா? புரட்சிக்கு இனிமே வேலை இருக்கா? எல்லோருமே நம்பிக்கை இழந்தார்கள், எல்லா தத்துவத்தின் மீதும் நம்பிக்கை இழந்தார்கள். 2 உலகப்போர் நிகழ்ந்திருக்கு. இந்த 2 உலகப்போர் நிகழ்ந்ததுக்கப்புறம் ஒரு பெரும் ஒரு உளவியல் உருவானது, ஒரு 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 தேடல் உருவானது, ஒரு புரிதல் உருவானது. அது என்னன்னா, மனிதன் பேரறிவு கொண்டு வளர்ந்து விட்டான், ஆனால் அந்த அறிவால் பெரிய பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் அந்த அறிவால் அவன் அதிகபட்சமாக சாதித்தது ஒரு பெரிய அணுகுண்டை உருவாக்கி இன்னொருவன் தலையில் போட்டது. நாடு நாடாக போர்கள் நடந்து லட்சக்கணக்கான மனிதர்கள் அழிந்தது. இவ்வளவு அறிவு பெற்ற மனிதன் இவ்வளவு பெரிய அழிவை உருவாக்க முடியும் என்றால் இந்த அறிவே மிக ஒவ்வாமைக்குரியது என்கிற ஒரு கருத்தும் உருவானது. அதிலிருந்து உருவானது தான் டாட்டாயிசம், சர்ரியலிசம் போன்ற. சர்ரியலும் இப்போல்லாம் அடிக்கடி எல்லாருமே பயன்படுத்துகிற வார்த்தையாக அது மாறிடுச்சு. ரொம்ப சர்ரியலாக இருக்குது மாம்ஸ் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த சர்ரியல் என்கிற ஒரு இசம், மெய்மெய்மெய்யல்னு சொல்லலாம். அதை அந்த சர்ரியலிசம் என்பதெல்லாம் அப்பொழுதுதான் தோன்றுது. புகைப்பட கருவிகள் உருவாகுது. அதாவது அந்த காலத்தில் ஓவியர்கள் மட்டுமே இருந்தாங்க. ஒரு துல்லியமான ஒரு நபரை அப்படியே அந்த முகத்தை வரைகிறதுக்கு ஓவியர்கள் இருந்தாங்க. ஆனால் புகைப்பட கருவி வந்ததுக்கப்புறம் அந்த ஓவியர்களுக்கு வேலையெல்லாம் போச்சு. அவர்களை விட துல்லியமாக புகைப்பட கருவி படம் எடுத்தது. அந்த காலகட்டங்களில் நிறைய ஓவியர்கள் இறந்ததாக சொல்வார்கள், தற்கொலை செய்து கொண்டதாக சொல்வார்கள். அந்த காலகட்டத்தில் ஓவியர்கள் உருவாக்கியதான் அந்த டாட்டாயிசம், சர்ரியலிசம் என்பது. என்னென்னா, ஒரு புகைப்பட கருவி மனிதனின் முகத்தை அல்லது புற உருவத்தை தானே துல்லியமாக படம் பிடிக்க முடியும். மனிதனுடைய அகத்தை, மனிதனுடைய கனவுகளை, மனிதனுடைய உணர்ச்சிகளை படம் எடுக்க முடியாது அல்லவா? நான் அதை வரைவேன் அப்படின்னா, மனிதனுடைய பீரிடும் உள உணர்ச்சிகளை அப்படியே நான் வரைவேன் அப்படின்னா, அங்கேருந்து உருவாகுது அந்த ஓவிய முறைமைகள். அதற்கு பிறகு அதிலிருந்து நிறைய இசங்கள் பெருகி வருது. அப்போது முதல் முறையாக தோன்றிய இடம், அதாவது கவிதை கலை என்பது தோன்றுகிற இடம் என்பது மார்க்சி அடிப்படையில் சொல்லுவாங்க, உழைப்பாளர்கள் உழைத்து கொண்டிருக்கும் போது, விதைக்கும் போதே அறுவடையை பற்றிய பாடலை பாடுவது என்பது ஒரு எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கையை விதைக்கும் விதமான ஒரு கனவு பாடலாக அதை உருவாக்குறாங்க. அறுவடை பாடல், விதைக்கும் பொழுதே அறுவடையை பற்றி பாடுகிற பாடல் மூலமாக ஒரு உழைப்பாளிக்கு நம்பிக்கையை ஊட்டுவது என்ற ஒரு தன்மை அதுக்குள்ளே இருக்குது. அப்போ கலை என்பதே நம்பிக்கையை ஊட்டுவது, உங்களுக்குள் ஒரு கனவை விதைப்பது என்பது தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், இன்செப்ஷன் படம் தான் கவிதையை விளக்குவதற்கான ஒரு நல்ல இடம் நான் சொல்லுவேன். இன்செப்ஷன் படம் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பார்த்தது இல்லையா? ரொம்ப நல்ல படம், நெட்டில் இருக்குது. இன்செப்ஷன், கிறிஸ்டோபர் நோலனுடைய இன்செப்ஷன் அப்படிங்கிற படம். ட்ரீம் ஹண்டர்ஸ் பற்றியான ஒரு படம். ஒருவருடைய இந்த உலகத்திலேயே மனிதர்களை மிக எளிமையாக மாற்றக்கூடிய, வசியம் செய்யக்கூடிய, ஈர்க்கக்கூடிய ஒரு இடம் என்றால் அவருடைய மனம். அவருடைய மனதில் சின்ன ஒரு விதையை போட்டால் போதும், அது மெல்ல வளர்ந்து ஒரு பெரிய காடாக மாறிடும். அது அன்பாக இருக்கலாம், வெறுப்பாக இருக்கலாம். அந்த குறிப்பிட்ட படத்தில் ஒருவருடைய கனவுக்குள் நுழைந்து அவருக்குள் ஒரு கனவை உருவாக்கி அந்த கனவுக்குள்ள ஒரு கருத்தை உருவாக்கி விட்டு வெளியே வந்துவிடுவது. இதான் அந்த படத்தில் கான்செப்ட். அந்த கருத்து வளர்ந்து அது ஒரு பிரச்சனையாக மாறும். அது ஒரு பெரிய கான்செப்ட் அது. ஆனால் ஒரு சினிமா, ஒரு நாடகம், ஒரு கதை, ஒரு கவிதை, ஒரு திரைப்பட பாடல், இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா இதைத்தான் செய்யுது. இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, ஏதாவது ஒரு கவிதையினால் உங்களுக்கு மாற்றம் நிகழ்ந்திருக்கா? எஸ், நிகழ்ந்திருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? அதுதான். எவ்வளவோ பேர் கவிதைகளால், நாடகங்களால், சினிமாக்களால், பாடல்களால் மாறியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். எல்லா பட்டிமன்றங்களும் நீங்கள் கேட்ட ஒரு பழைய கதை தான்.
வாலி வந்து ஊருக்கு போயிடலான்னு திரும்பி பாடலாசிரியர் வாலி ஊருக்கு திரும்பும்போது மயக்கமா கலக்கமாங்கிற கண்ணதாசனுடைய பாட்டை கேட்டேன், நான் திரும்பி வந்து. இது சும்மா சாதாரண கதை. இதை மாதிரி எத்தனை பேருக்கு எவ்வளோ கதைகள் இருக்குது இல்லையா? ஸோ சொற்கள், பாரதி சொல்கிற மாதிரி சொற்கள் மந்திரம் போன்றவை. அதை மனதுக்குள் விதைக்கும் பொழுது, ஏன் இன்றைக்கும் எல்லா கட்சிக்காரங்களும் வீழ்வேர் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? எத்தனை பேர் இந்த மாதத்தில் மட்டுமே 10 அரசியல்வாதிகள் சொல்லியிருப்பாங்க. ஏன் அந்த வார்த்தை அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது? ஒரு சொல்லுக்குள் எப்படி இவ்வளோ சக்தி வருது இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டதுலேயே ரொம்ப சக்தி மிகுந்த சொல் அப்படின்னா என்ன சொல் சொல்லுவீங்க? உங்கள் மனசில் உங்களுக்கு பிடிச்ச சொல், ரொம்ப சக்தியான சொல் சார், எனக்கு ரொம்ப பவராக இருக்கும் இந்த சொல் அப்படின்னா என்ன சொல் சொல்லுவீங்க? அப்படி தான் சொல் முதல்ல இருக்கா உங்களுக்கு? அம்மா. எல்லாருக்குமே அது அந்த சொல் பிடிக்கும். அதாவது பூச்சி விலங்குகள் கூட பிடிக்கும் இல்லையா? ரொம்ப உண்மையில். வேற சொல், வாழ்க வளமுடன். நல்ல சொல் தான், பாசிட்டிவான சொல் தான். என்ன பிராண்ட் ஆகும்போது பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. ஏதாவது சொல், யாருக்குமே அப்படி ஒரு சொல் இல்லையா? கேட்கல. வருக. வருகங்கிற சொல், வருக, நல்வரவாகுக, மீண்டும் வருக, நன்றி. ஓகே. மனுஷபுத்திரன் ஒரு கவிதை தொகுப்புக்கு ஒரு பேர் வச்சார் தெரியுமா? என்ன ஒரு பெரிய புக்கு அது, மிஸ் யூ. எனக்கு தெரிஞ்சு இந்த காலகட்டத்தில் மிக சக்தி வாய்ந்த சொல், நிறைய பேர் மனதை வந்து நெகிழ்த்தும் சொல் என்ன அப்படின்னா அது வந்து மிஸ் யூ இல்லையா? உண்மைதானே? தமிழ் சொல் அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை இல்லையா? வென்றாக வேண்டும். ஓகே. ஆக்சுவலாக பாரதி அப்படி ஒரு 100 150 சொற்கள் இல்லை 200 சொற்களுக்கு மேலே பாரதியினுடைய சொற்கள் அப்படி இருக்குது. எந்த இடத்துக்கும் பொருந்துகிற மாதிரியான மந்திரம் மிக்க சொற்களை அவர் உருவாக்கியிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் அவரை படிக்கணும். இந்த சொல்லில் மந்திரம் ஏற்றுகிற வேலை இருக்கு இல்லையா? இதுதான் கவிஞனுடைய மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்குது. சரி, இப்போது நேராக கவிதைக்கு வருவோம். கவிதை உருவான இடம் என்பது இந்த மனிதனுக்குள் கனவு நிலையை உருவாக்குவது, நம்பிக்கையை உருவாக்குவது என்கிற ஒரு இடத்தில் ஆரம்ப புள்ளியில் தொடங்குது. இங்கேயும் அதே இடத்துக்கு தான் வருது. நீங்கள் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு பிறகு, மொழி போர்களுக்கு பிறகு மிகப்பெரிய உலகமயமாக்கல் என்கிற ஒன்று நிகழுது. உலகமயமாக்கல்னால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னென்ன குளோபலைசேஷன் என்ன தெரியுமா? என்னது? கேட்கல. கட்டுறது தமிழ்னு ஒரு படத்தில் ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிருப்பார் அப்படிங்கிறாரு. குளோபலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு திறந்த வழி சந்தை, அது ஒரு பெரிய பொருளாதார கான்செப்ட்னு வச்சுக்கோங்க. அவர் சொல்கிற மாதிரி கட்டுரை தமிழ் படத்தில் அந்த படத்தினுடைய மிக முக்கிய அந்த கோர் அது என்ன சொல்ல வருது அப்படின்னா அது நிறைய பேருக்கு புரியல அந்த படத்தில் சொல்லப்பட்ட விஷயம். குளோபலைசேஷன் அப்படிங்கிறது நம்முடைய பிரச்சனை என்ன, நமக்கு பிரச்சனை தந்து கொண்டிருப்பவர் யார், நம்மை ஆண்டு கொண்டிருப்பவர் யார், நாம் யாருக்கு கட்டுப்பட்டிருக்கிறோம், நாம் யாரால் கட்டுப்பட்டு கொண்டிருக்கிறோம், எதுவுமே நமக்கு தெரியாத ஒரு குழப்ப நிலை. சரி, இதில் இருந்தெல்லாம் விடுபடுறதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கும் விடை இல்லை. தேவதச்சன் பாணியில் கவிதையில் சொல்லணும்னா ஐ ஜாலி, எந்த கேள்விக்கும் விடை இல்லை அப்படின்னு ஒரு கவிதை இருக்குது, தேவதச்சனோட கவிதை. ரொம்ப சாதாரணமாக இருக்கும், விளையாட்டு கவிதை மாதிரி தெரியும் அது. ஐ ஜாலி, எந்த கேள்விக்கும் விடை இல்லை. அதாவது ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, எல்லாத்துக்கும் விடை தேடியே போனால் எங்கேயுமே விடையே இல்லை, ரொம்ப பெரிய துயரமாக இருக்குது. அப்போ விசாரித்து பார்க்கும்போது, தேடி பார்க்கும்போது, இன்னொருத்தன்ட்ட கேட்கும்போது ஒரு பெரும் தேடலுக்கு பிறகு என்ன தெரிய வருது? எந்த கேள்விக்குமே விடை இல்லைன்னு தெரிய வருது. அப்போது பெரும் துயரத்துக்கு பதிலாக என்ன வருது? ஜாலி வருது. இதுவுமே ரொம்ப பழைய திருவள்ளுவருடைய வரி தான். இடுக்கண் வருங்கால் நகுக என்கிற அதனுடைய மாடர்ன் பேட்டர்ன் தான் வந்து எந்த கேள்விக்கும் விடையில்லை ஐ ஜாலி என்கிற கவிதையாக அது மாறுது.
ஆக காலந்தோறும் அரசியல் பண்பாட்டு சூழல் கருதி கவிதையின் முகம் மாறிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. இப்போது அதற்கு என்ன முகம்? இந்த காலகட்டத்தில் அதுக்கு எந்த முகம்? அது இப்பொழுது பன்முகம் கொண்டு இருக்குது. 30 கோடி முகமுடையால் அப்படின்னு ஒரு வரி இருக்கு இல்லையா, பாரதியோட வரி. 30 கோடி முகமுடையால் என்பதை 30 கோடி மக்கள் தொகையை கணக்கிட்டு அவர் பாரதி சொன்னார், இந்திய மக்கள் தொகையை வச்சு அப்போ எழுதினார். ஆனால் கவிதைக்கு இன்றைக்கி அது பொருந்தும். கவிதையினுடைய முகம் என்பது என்னவா இன்றைக்கி இருக்குன்னா 30 கோடி முகமுடையாள் என்பதாக அது இருக்குது. அவ்வளோ முகம் இருக்குது அதுக்கு. இன்றைக்கும் மரபு கவிதைகள் எழுதப்பட்டுருக்கு, இன்றைக்கும் ஹைக்கூ கவிதைகள் எழுதப்பட்டுருக்கு, இன்றைக்கும் புது கவிதைகள் எழுதப்பட்டுருக்கு, சந்தத்தோடு கவிதைகள் எழுதப்பட்டுருக்கு, பாடல் வடிவில் கவிதைகள் எழுதப்பட்டுருக்கு, நாட்டுப்புற சொல் வடிவில் நாட்டுப்புற பாடும் முறையில் கவிதைகள் எழுதப்பட்டுருக்கு, நாட்டார் மொழியில் எழுதப்பட்டிருக்க கவிதைகள் இருக்குது, ரொம்ப செவ்வியல் சொற்களாக கோர்த்து எழுதப்படுகிற கவிதைகள் இருக்குது. இப்படி பல்வேறு விதமான கவிதைகள் இன்றைக்கி பெருகி கிடக்குது. கவிதைக்கு என்று ஒரு தனித்த முகம் இன்றைக்கி இருக்கா அப்படின்னா இன்றைக்கி அது இல்லை. ஆனால் அதற்குள்ளும் சில தனித்த முகங்கள் இருக்குது, தனித்த குரல்கள் இருக்குது. அதன் மூலமாகத்தான் ஒரு கவிஞர் புகழ்பெற்ற கவிஞராக அவர் அறியப்படுறார். இன்றைக்கி மனுஷபுத்திரன் இருக்கார் அப்படின்னா, ஒரு இசை என்பவர் ஒரு கவிஞர் இருக்கிறார்னா, ஒரு இளங்கோ கிருஷ்ணன் ஒரு கவிஞர் இருக்கிறார்னா, ஒரு நரன் அப்படின்னு ஒரு கவிஞர் இருக்கிறார்னா, இப்படிலாம் சில பெயர்கள் கேள்விப்படுறோம். அப்படின்னா அவர்கள் இவ்வளவு பெரும் கூட்டத்துக்கு நடுவே ஏதோ ஒன்றை வித்தியாசமாக செய்து, ஏதோ ஒன்றை வித்தியாசமாக சொல்லி, அந்த கவிதையை ஒரு தனித்த முகத்தை அதற்கு கொடுத்திருக்கிறார்கள்னு அர்த்தம். ஒரு லீனா மணிமேகலை, ஒரு சுகீர்தராணி, நிறைய இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. யவனிகா ஸ்ரீராம், ரமேசன் பிரீதன், இப்படி ஒரு பெரிய பட்டியல். அது ஒரு நூற்றுக்கணக்கான NT ராஜ்குமார், சுயம்புலிங்கம், மண்குதிரை, இப்படி சொல்லிட்டே போகலாம். இன்றைக்கி வரக்கூடிய சாம்ராஜ், இளங்கோ கிருஷ்ணன், பல்வேறு முகங்கள் இன்றைக்கி வந்து அதில் உருவாயிருக்கு. அப்போ இன்றைக்கி மாடர்ன் போய்ட்ரி, புதுக்கவிதை, நவீன கவிதை, புதுக்கவிதை ரெண்டுமே நவக்கவிதை, நவீன கவிதை என்பதை பாரதிக்கும் சொல்கிறோம், இப்போவும் சொல்கிறோம். இது ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? புதுக்கவிதைக்கு நவீன கவிதைக்கு முதல்ல என்ன வித்தியாசம்? இதுவே நிறைய பேருக்கு புரியாத ஒரு கேள்வியாக இருக்குது. புதுக்கவிதைனா என்ன, நவீன கவிதைனா என்ன? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக வானம்பாடி மரபில் எழுதப்பட்ட கவிதைகள் புதுக்கவிதை தன்மையைச் சேர்ந்தவை. வைரமுத்து அதற்கு சிறந்த உதாரணமாக நம்ம சொல்லலாம். புதுக்கவிதைகள் அதற்கு ஒரு சிம்பிளான வித்தியாசம் சொல்லணும்னா, புதுக்கவிதைகள் தாம் சொல்ல வேண்டியவற்றை முழுமுற்றாக வாசகருக்கு சொல்லிவிடும். ஒரு அறிவுரையைப் போல, ஒரு வழிகாட்டுதலைப் போல, ஒரு முழு கோபத்தை அல்லது முழு மகிழ்ச்சியை, ஒரு முழு ஆங்காரத்தை, முழு கவலையை, எந்த உணர்ச்சியை, கருத்தை, அனுபவத்தை முழுமையாக எந்த விடுபடுதல்களும் இன்றி, வாசகனுக்கு எந்த வேலையும் இன்றி முழுதாக அது சொல்லி கொடுத்து விடும், ஃபீட் பண்ணிடும் மொத்தமாக. ஆனால் நவீன கவிதைகள் அப்படியானவை அல்ல. நவீன கவிதைகள் ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தை, ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சியை, ஒரு குறிப்பிட்ட கருத்தை அல்லது ஒரு குறிப்பிட்ட காட்சியை அது வாசகனுக்கு சொல்லியும் சொல்லாமலும் சொல்லும். நேரடியாக முழுமுற்றாக அது சொல்லாது. அந்த கவிதையில், குறிப்பிட்ட கவிதையில் வாசகனுக்கு ஒரு இடைவெளியை உருவாக்கி வைக்கும். என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட கருத்தை சொல்லும்போது அந்த கருத்தில் உடன்படுவதற்கும் உடன்படாமல் போவதற்கும் வாசகனுக்கு ஒரு வெளியை வச்சுருக்கும். அது ஒரு இடம், ஸ்பேஸ் இருக்கும். ஒரு கவிதையின் முடிவை அதுவே சொல்லிவிடாது. அந்த முடிவை வாசகனிடம் கையளிக்கும். இதுதான் நவீன கவிதைக்கும் புது கவிதைக்கும் இடையிலான மிக முக்கியமான ஒரு மெல்லிய கோடு என்பது இதுதான். இன்னும் நிறைய அதில் பண்புகள் இருக்குது, ஆனால் இதுதான் அடிப்படையான பண்புன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ கவிதை, இன்றைய நவீன கவிதை என்பது புதுக்கவிதைக்கு அடுத்த நிலைக்கு வந்த ஒரு மௌன வாசிப்பிற்குரிய கவிதைகளாக அவை இருக்கின்றன. மேலும் மேடை கவிதைகளாகவும் அவை இருக்கின்றன. அதனால தான் சொன்னால் பல்வேறு முகங்கள் கொண்டிருக்கின்றன அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரி, இப்போது இந்த கவிதைக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது? கவிதை என்றால் என்ன அப்படின்னு ஏதாவது ஒரு புரிதல் இருக்கா? கவிதை என்றால் என்ன துல்லியமாக சொல்ல முடியுமா? ஒரு பொருள் குறித்து நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரி கவிதை என்னன்னு சொல்ல முடியுமா? யாருக்காவது ஐடியா இருக்கா? கவிதை என்றால் என்ன? மொழியின் அழகியல், மொழியை அழகாக பயன்படுத்துவது கவிதை.
சார் இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சார். ம் சொல்ல வந்து பர்ஃபெக்டாக வச்சோம்னா அது வந்து உரைநடை. சிறந்த சொற்களை சிறந்த முறையில் வச்சால் கவிதை சார். ஓகே, ஒரு விதமான விளக்கம். சொல்லுங்கள். சொல்லலை. ம் அவங்கவுங்க ஒவ்வொரு கவிஞர்களும் ஒவ்வொரு எழுத்தாளர்களும் உலகளவில் கவிதை அப்படின்றதுக்கு வந்து நிறைய டெஃபினேஷன் வந்து சொல்கிறாங்க. ஓகே. அதில் அவர் சொன்ன மாதிரி சொற்களை சிறந்த முறையில் வைப்பது வந்து வசனம், சிறந்த சொற்களை சிறந்த முறையில் வைப்பது வந்து கவிதைன்னு கோலாரிஜில் ஆரம்பித்து, கவிதைன்றது தன்னுடைய ஒரு பக்கமாக தன்னுடைய வலப்புறத்தில் வந்து தன்னுடைய உணர்ச்சியை தலை சாஞ்சு படுத்திருக்கக்கூடிய நிலை அப்படின்னு கீட்ஸில் ஆரம்பித்து நம்முடைய கம்பர் வரைக்கும் புவியனுக்கு அணியாய் ஆன்ற பொருள் தந்து புலத்திற்றாகி அவியகத்துறையில் தாங்கி ஐந்தனை நெறியலாவி சவியுரத்திலிருந்து தன்னென்று ஒழுக்கமும் தழுவி சான்றோர் கவியென கிடந்த கோதாவரியினை வீரர் கண்டார் அப்படின்னு கம்பர் வரைக்கும். அப்புறம் இந்த உள்ளத்தில் உள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை, தெள்ள தெளித்த தமிழ் தெரிந்துரைப்பது கவிதைன்னு கவிமணி வரைக்கும் அவங்கவுங்களும் தன்னுடைய விருப்பப்படி கவிதைக்கான ஒரு வரையறை சொன்னாங்களே தவிர இன்னைய வரைக்கும் சரியான வரையறை இதுதான் அப்படின்னு உலக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வரையறைன்னு எதுவும் இல்லை. நீங்கள் ஒரு வரையறை சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கலாம், நானும் ஏற்றுக்கலாம். நானும் ஒரு வரையறை சொன்னால் அது நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கணுன்ற அவசியமும் இல்லை, ஆனால் நான் ஏற்றுப்பேன். நன்றி. ஓகே ஓகே. வேறு யாருக்கா கருத்து இருக்கா? கொடுங்க, சொல்லுங்கள். சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்ல வேண்டிய முறையில் எடுத்து சொல்லணும். ஓகே ஓகே. கோர்வைக்குள் அடங்கிய குழப்பத்தின் முகவரி கவிதை. அதை கவிதையாகவே அவர் சொல்லிட்டாரு. ஓகே ஓகே. அதாவது மரபு கவிதையாக இருந்த வரைக்கும் அதுக்கு ஒரு துல்லியமாக நம்ம சொல்ல முடியும். கவிதை என்றால் என்ன அப்படின்னா, இன்னென்ன இலக்கணத்தில் இப்படி இப்படி அமையணும், இத்தனை அடிகள், இத்தனை சீரு, எதுகை, மோனை, இயைபு, தொடை, இதெல்லாம் இருந்தால் அது கவிதைன்னு சொல்லப்படுது. ஆனால் புதுக்கவிதையாக வந்த பிறகு அதற்கு இலக்கணம் இல்லை. இது இருந்தால் இது கவிதை, இது இருந்தால் இது கவிதை அப்படின்னு ஒரு இலக்கண வரையறை நீக்கப்பட்டது. ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னேன், புதுக்கவிதை என்பது ஜனநாயகப்படுத்தப்படுவது. ஏனென்றால் கவிதை என்பது எழுத படிக்க இலக்கணம் படித்த பண்டிதர்களுக்கு மட்டுமே ஆன ஒரு கலை வடிவமாக இருந்ததிலிருந்து விடுவித்து சாமானிய மனிதர்களும் எழுதலாம் என்பதற்கான ஒரு அரசியல் நடவடிக்கையாகத்தான் புதுக்கவிதையாக இது மாறுது. எனவே கவிதைக்கான நிரந்தர வரையறை இலக்கணம் என்பது உடைக்கப்படுது. அது ஒரு வகையான மீறல், அது ஒரு வகையான விடுதலை. ஏன்னா இது ஒரு பொறுப்பற்ற தன்மையை யாரும் நினச்சிக்கூடாது. மரபு மீறல் என்பதை நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, மரபாக எழுதப்படுவதுதான் கவிதை, அதன் மூலமாகத்தான் தமிழை காப்பாற்ற முடியும், இலக்கணத்தை காப்பாற்ற முடியும், சந்தத்தை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா நினைக்கிறாங்க. இலக்கணத்தை, இலக்கியத்தை, மொழியை காப்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அதை பயன்படுத்துகிற மனிதர்களுக்கு அது போய் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். நியாயமான வரையில் சமூக நீதியோடு கொண்டு சேர்க்கப்பட வேண்டியங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அரசியல் நடவடிக்கையாகத்தான் கலைகள், குறிப்பாக கவிதை, இலக்கண மீறலை அது நிகழ்த்தியது. எனவே அது ஒரு அரசியல் நடவடிக்கை. ஸோ இப்போது புதுக்கவிதைக்கோ நவீன கவிதைக்கோ ஒரு நிரந்தரமான வரையறை என்பது இல்லை. இதுதான் கவிதை என்று யாருமே சொல்ல முடியாது. நல்ல கவிதை இல்லை என்பதை கூட அறுதியாக யாரும் சொல்ல முடியாது. ஒருவருக்கு நல்ல கவிதையாக இருப்பது இன்னொருத்தருக்கு அது நல்ல கவிதையாக இருக்காது. இன்னொருத்தருக்கு நல்ல கவிதையாக இல்லாமல் இருக்கும், இன்னொருத்தருக்கு நல்ல கவிதையாக இருக்கும். அது ஒரு வாசிப்பவருடைய வயது, அனுபவம், அறிவு, தேர்ச்சி, இது எல்லாத்தையும் பொறுத்தது. இன்னொன்று, எல்லா சிறந்த கவிதைகளும் மோசமான கவிதைகள் போலவும், எல்லா மோசமான கவிதைகளும் சிறந்த கவிதைகள் போலவும் தோற்றமளிக்கக்கூடியவை. ஒரு ஆழ்ந்த வாசிப்பின் மூலமாக மட்டுமே நாம் சிறந்த கவிதைகளை கண்டுபிடிக்க முடியும். இந்த டேஸ்டர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, ஒயின் டேஸ்டர்ஸ், ஃபுட் டேஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுடைய வேலையே என்னென்னா, நாக்கில் ஒரு சொட்டு வச்சிங்கன்னா கரெக்டாக ரைட், இது சிறந்த ஒயின், இது ஒரு சிறந்த சுவையுடைய ஒரு தேநீர் அப்படின்னு எதையும் டேஸ்டர்னு ஒரு 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 ப்ரொஃபஷன் இருக்குது. அந்த மாதிரி நிறைய கவிதைகளை வாசித்து 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 ருசிப்பட்ட வாசகர்களுடைய பார்வை இருக்குல்ல, அது தெளிவாக சொல்லும் இது சிறந்த கவிதை, இது சிறந்த கவிதை இல்லை அப்படி. ஏன்னா ஒரு கவிதை முழுக்கவே அந்த கவிஞனுடைய தன்மை நிரம்பி இருக்கணும். ஏன்னா தமிழில் பெரும்பாலாக எழுதப்படக்கூடிய கவிதைகள் இன்னொரு கவிதைகள்லேருந்து இன்ஸ்பயராக எழுதக்கூடிய கவிதைகள். கவிதைகளாக முதல்ல கவிஞர்களாக வர்றவங்க என்ன செய்கிறாங்க, முதல்ல நிறைய கவிதைகளை வாசிக்கிறாங்க. வாசிக்கிறதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒகாபுலரி கிடைக்குது, ஒரு சொற்கூட்டம்.
ஒரு குறிப்பிட்ட கவிஞர்கிட்ட இப்போது மனுஷபுத்திரன் மட்டுமே ஃபாலோ பண்ணி எழுதுகிறவங்கள கண்டுபிடிச்சிடலாம். அவங்க எழுதும்போது எப்படியோ தன்னை அறியாமல் அந்த கவிதையை முடிக்கிற விதமோ ஆரம்பிக்கிற விதமோ ஏதோ ஒரு இடத்துலையோ தொனியோ சொல்லோ பொருளோ உள்ளே வந்துடும் இல்லையா? ஒரு வண்ணதாசனை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல வண்ணதாசனுடைய தன்மையை அவர் கொண்டு வந்துடுவார் அந்த கவிதைக்குள்ளார. இப்படி குறிப்பிட்ட கவிஞர்களை வாசிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட கவிஞருடைய ஒரு சொற்கூட்டத்தினுடைய பாதிப்பு அதுதான் உங்ககிட்ட இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒரு 100 சொல்ல வச்சு தான் நீங்கள் கவிதை எழுத ஆரம்பிப்பீங்க. பறந்துபட்டு ஒரு 10-20 பேரோட கவிதையை வாசிக்கிறீங்கன்னா அந்த 10-20 பேருடைய தன்மை அதில் இருக்கும். ஆனால் அது இன்னும் கொஞ்சம் தெளிவில்லாமல் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும். இதெல்லாம் பழக்கிட்டு இந்த சொற்களுக்குள்ளிருந்து உங்களுக்குன்னு பிரத்யேகமான சொற்களை நீங்கள் உருவாக்குவீங்க. உங்களுக்குன்னு பிரத்யேகமான ஒரு அனுபவத்தை பேச வருவீங்க. அப்போ தான் அது ஒரு சுயமான ஒரு கவிஞராக ஒருத்தர் உருமாற முடியும். அது வரைக்கும் இந்த போலச் செய்தல், இந்த சொற்கூட்டத்திலிருந்து ஒன்றை எழுதுதல் இதுதான் நடக்கும். இந்த பாதிப்பு தவிர்க்க முடியாது. அது தப்பும் இல்லை. ஒரு கவிதையை தமிழில் கற்றுக்கொள்வதற்கு அதுதான் வழியாக இருக்குது. இங்கு கவிதை முறையாக யாருக்கும் சொல்லிக் கொடுத்து வரதில் ஒரு கர்நாடக சங்கீதம் மாதிரி சாரிலாம் இல்லை இல்லையா? உட்காந்து 16 வருஷம் 20 வருஷம் பயிற்சி கொடுக்குறதுலாம் இல்லை. ஏனென்றால் ஒரு கர்நாடக இசை கற்றுக்கொள்வதற்கு கூட பொருளாதார விளைவுகள் கிடைக்கும், பலன்கள் கிடைக்கும். ஆனால் கவிதை எழுதுபவருக்கு என்ன பலன் கிடைக்கும்? பலனே கிடைக்காதா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? கவிதை எழுதுனா எந்த பலனுமே கிடைக்காதா? திருப்தி கிடைக்கும், ஆத்ம திருப்தி கிடைக்கும். ஓகே ஓகே இல்லை, இந்த உலகத்தில் இது மட்டுமே நான் பர்பஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் மொழிக்குள் வருகிறவர்களுடைய அவர்களை அடைகிற ஒரு பெரிய பேரு அப்படின்னு நான் நினைக்கிற விஷயம் என்னென்னா இரவாமை அப்படிங்கிற ஒரு விஷயம். மனிதர்கள் எல்லோருமே இறந்துருவோம் இன்னும் கொஞ்ச நாள் தான் எப்படி பார்த்தாலும் இல்லையா? இந்த போர் கொஞ்சம் பெருசாக இருந்தால், இன்னும் 2 நாடுகள் பங்கேற்றிருந்தா, இது ஒரு 3ஆம் உலகப் போராக மாறி இருந்தால் இன்னும் மரணம் சமீபித்திருக்கும். எல்லாம் ஒத்தி போடப்பட்டிருக்கு, இன்னும் கொஞ்சம் நீட்டிக்கப்படுது. மரணம் எல்லோருக்கும் வரப்போகுது. ஆனால் சிலர் மட்டும் இறக்காமல் நம்ம கூட இருக்காங்க. இப்போ அந்த பக்கம் பாருங்கள், வள்ளுவர் இருக்கிறாரு, பாரதிதாசன் இருக்கிறாரு, பாரதியார் இருக்கிறாரு, ஔவை இருக்காங்க. இவங்கெல்லாம் எப்போ இறந்துட்டாங்கல்ல. ஏன் நம்ம அவங்கள வச்சுருக்கோம் நம்ம கூடவே? ஏன் இன்றைக்கி நம்ம அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? ஏதோ ஒரு வகையில் இந்த சமூகத்துக்கு அவங்க பங்களிச்சுட்டு போயிருக்காங்க. அவர்களுடைய சொற்கள் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றன. இந்த உலகத்தில் வேறெதையும் விட மனிதனை வழிநடத்தக்கூடியது மொழி தான், சொல் தான். உண்மையா இல்லையா? எனவே சொற்களுக்குள் இயங்கி நீங்கள் பிரத்யேகமான உங்களுடைய வாழ்வுணவத்திலிருந்து ஒரு கருத்தையோ ஒரு கற்பனையவோ ஒரு காட்சியவோ ஒரு உணர்ச்சியவோ மிகச்சரியாக இந்த மொழியில் நீங்கள் ஏற்றி வைத்து விட்டு சென்றால் காலம் உங்களை எப்போதும் நினைவில் வைத்திருக்கும். நான் அதுக்கு தான் பர்பஸ் கேட்டேன், என்ன பர்பஸ்னு. முதல்ல நாம் நம்முடைய பல்வேறு மன உணர்வுகளிலிருந்து வெளியேறுவதற்கு, அதை ஒரு கலையாக மாற்றுவதற்கு அதுவே ஒரு பெரிய பயன்பாடு. முதல்ல சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் முதல்ல. 2வது, அதை சக மனிதருக்கு வழங்குவது என்பது ஒரு கடமை. அதற்கு ஒரு பிரதிபலனே கிடையாது. முதல்ல நாம் இன்னொருவருக்கு நம்முடைய உணர்வை கடத்த வேண்டியது, நம் வாழ்வு அனுபவத்தை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? அது 2வது. 3வது, நாம் மகிழ்விக்கிறோம் இன்னொருவரை. நாம் மகிழ்விப்பதன் மூலமாக சமகாலத்திலே நம்ம கொண்டாடப்படுறோம். ஒருவேளை நீங்கள் பிரபலமான கவிஞராகிவிட்டால், நிறைய புத்தகங்கள் விற்றால், நீங்கள் பணம் கூட சம்பாதிக்க முடியும். கவிதையால் பணம் சம்பாதிப்பது ஒன்றும் மோசமான விஷயம் அல்ல. கவிதையை கற்றுக்கொள்ளும்போது கவிதையால் பணம் கிடைக்கும் என்று சொல்வது ஒரு பெரிய இந்த 10,000 ரூபா போட்டால் 1 லட்ச ரூபா கிடைக்குங்கிற ஒரு மோசடி செய்தி போல் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓவியங்கள் விற்கப்படுகின்றன, ஒரு சினிமாவை காசு கொடுத்து பார்க்குறோம் இல்லையா? அதே போல் கவிதை என்பது ஒரு பெருங்கலை. இன்னும் பல நாடுகளில், பக்கத்தில் கேரளாவில் கூட கவிதை வாசிப்பு நிகழ்வுகளுக்கு பணம் கட்டி டிக்கெட் வாங்கி உள்ளே போகிற கல்ச்சர் இன்னும் இருக்குது. நாளைக்கே இங்கேயும் வரலாம். அதனால் கவிதைக்கு பல பயன்பாடுகள் இருக்குது. ஒரு வகையில் அது கடமை. ஏன்னா நான் சொன்ன 40,000 வருஷத்துக்கு முன்னாடி குகை ஓவியங்களை வரைந்தவனுக்கு ஏதாவது பிரதிபலன் கிடைக்குமா என்ன? அதை அவன் கடமைன்னு நினச்சான், அல்லது அவன் இதுதான் நான் நினச்சான். தன்னுடைய இயல்பே அதான் நினச்சான் இல்லையா? அப்படி தான் நாமும் இருக்க முடியும்.
கவிதை பாடுவது என்பது எல்லா பயன்பாடுகளையும் தாண்டிய ஒரு மனித இயல்பு. இவ்வளவு அழகான ஒரு மொழியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் கவிதையை எழுதாமல் போனால்தான் அபத்தமானது. ஒரு வகையில் நாம் சரியாக இல்லையோ என்று கவலைப்பட வேண்டிய ஒரு புள்ளி அது. சரி, கவிதை என்பதற்கு ஒரு நிரந்தரமான வரையறை இல்லை, ஒரு இலக்கணம் இல்லை நவீன கவிதைக்கு. அப்போ கவிதை எப்படி எழுதுறது? கவிதை எழுதுகிறப்போ கவனிக்க வேண்டியது என்ன? கவிதை என்பது பெரும்பாலும் நீங்கள் ஒரு பிரபலமான கவிஞர்களை அல்லது அதிகமும் தமிழ் சமூகத்தை பாதித்த கவிதைகளை திரும்ப திரும்ப வாசிப்பதன் மூலமாக ஒரு கவிதை எப்படி தொடங்குகிறது, ஒரு கவிதை எப்படி முடிகிறது, அது ஒரு உணர்ச்சியை எப்படி பேசுகிறது, அந்த உணர்ச்சியை எப்படி காட்சிப்படுத்துகிறது, ஒரு கருத்தை எப்படி அது நாசுக்காக முன்வைக்கிறது அல்லது எப்படி நேரடியாக முன்வைக்கிறது, இதை திரும்ப திரும்ப ஒரு கவிதையை டெக்னிக்கலாக வாசிப்பதன் மூலமாகத்தான் கவிதையை கற்றுக்கொள்ள முடியும். கவிதை என்பது இப்படி எழுதுனா சரியாக வந்துடும் அப்படிங்கிறது இல்லை. ஆக்சுவலாக ப்ராசஸ் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு கவிதை எப்படி நிகழ்கிறது என்பதை திரும்ப 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 வாசிப்பதன் மூலமாக நாம் அதை கற்றுக்கொள்ள முடியும். மேலும் அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கவிதைக்குள்ளே என்ன இருக்குங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கவிதைக்குள்ளே அதிகபட்சமாக என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு கவிதை என்பது ஒரு பண்டம் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு பொருள், அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது? உணர்வு. முதல்ல கவிதை என்பது மொழியால் ஆனது இல்லையா? தோசை மாவால் ஆனது மாதிரி, லட்டு பூந்தியால் ஆனதுங்கிற மாதிரி மெயின் சோர்ஸ் கவிதையினுடைய ரா மெட்டீரியலில் அதிகபட்சமான மெட்டீரியல் எது? மொழி, சொல் அல்லது மொழி. ஓகே, அதுக்கப்புறம் அதில் என்ன இருக்குது? உணர்ச்சி சொன்னாங்க. வேற வேற நோக்கம். அந்த கவிதைக்கு ஒரு நோக்கம் இருக்குது, எய்ம் இருக்குது. ஓகே, வேற காட்சி இருக்குது. ஒரு கவிதைக்குள்ளே காட்சி இருக்குது. விழிப்புணர்வு, எய்ம், இதெல்லாம் ஒன்றா வச்சுக்கலாம். வேற அழகியல் இருக்குது. ஒரு கவிதைக்குள்ளே அழகியல் இருக்குது. வேற கற்பனை இருக்குது. ஒரு கவிதைக்குள்ளே கற்பனை இருக்குது. என்ன சொன்னீங்க? வர்ணனைகள் இருக்குது. வர்ணனை என்பது நரேஷன், சொல்முறைன்னு வச்சுக்கலாம். சொல்முறை. வேற ஒரு சிந்தனை இருக்கலாம். காரணம், அந்த கவிதைக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறாங்க. யதார்த்தத்தை மீறி சிந்திப்பது, புனைவு அல்லது கற்பனை அப்படி வச்சுக்கலாம். அதை இசைமை, ஒப்புமையும் மிகைமையும், அதாவது ஓமை, ஒன்றை ஒன்று ஓமைப்படுத்துவது, உருவகப்படுத்துவது, படிமமாக மாற்றுவது சொல்கிறாங்க ஒப்புமை. இன்னொன்று மிகைப்படுத்துதல், ஒன்றை மிகைப்படுத்தி கூறுவது. அழகை வர்ணிக்கும் போது மிகைப்படுத்தி கூறுவோம் இல்லையா? மீன் போன்ற கண்கள் அப்படின்னா அது கண்கள் மீன் மாதிரியா இருக்குது? இல்லை, ஆனால் ஒரு மிகை, அந்த வடிவத்தை இன்னும் கொஞ்சம் நேர்த்தியாக்கி செழுமையாக்குவது மிகைமை. வேற பொய். பொய் தான் கற்பனை, பொய் தான் புனைவு, எல்லாம் அது ஒரே அம்சம்தான். கருத்து முக்கியமான பாயிண்ட். கவிதைக்குள்ளே ஒரு கருத்து இருக்குது. வேற உணர்வு வெளிப்பாடு, அதான் உணர்வு. வேற கேள்வி இருக்குது சார். கேள்வி, கோபம், இதெல்லாம் எமோஷன்ஸ், ஆல் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் ஒன்றுக்குள்ளே இருக்குது. அதுதான் நம்ம உணர்வுன்னு சொல்கிறோம். பொருத்தப்பாடு, சில வினாக்களுக்கு அதில் விடையே இருக்கும். அதுதான் அவங்க கருத்து, சிந்தனை அப்படின்னு சொன்னாங்க. முக்கியமாக அரசியல் இருக்கும். எந்த ஒரு கவிதையிலையும் அரசியல் இருக்கும். எப்படி சார், நான் ஒரு கவிதைக்குள்ள அரசியல் திட்டமிட்டு வைக்கவே இல்லையே. நீங்கள் வைக்காட்டில் இருக்கும். அதுதான் அரசியல். ஏன்னா மொழி, அதனுடைய பொருள், அதனுடைய தொனி, அது பயன்பாட்டு முறைக்குள் தன்னை அறியாமல் ஒரு அரசியலை இது கொண்டிருக்கு. அந்த அரசியலை நீங்கள் சரிப்படுத்தலாம், அரசியலை நீக்கலாம், திட்டமிட்டு அரசியலை சேர்க்கலாம், கூடுதல் படுத்தலாம். ஆனால் அரசியலற்ற ஒரு கவிதையை உங்களால் நினச்சா கூட எழுத முடியாது. ஏனெனில் தன்னளவில் அது அரசியல் பூர்வமானது. எனவே அரசியலும் அதில் ஒரு பங்கு. அப்புறம் கவிதைக்குன்னு ஒரு வடிவம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வடிவத்தில் எழுதுவாங்க. ஒருத்தர் ஒரு கவிதையை மென்மையாக ஆரம்பித்து அந்த கவிதையினுடைய ஒரு கிளைமேக்ஸை கடைசி வரியில் வைப்பார். ஹைக்கு வடிவத்தில் நிறைய பேர் அப்படி எழுதுவாங்க. இன்றைக்கி எழுதிட்டு இருக்கிறாங்க. சிலர் தொடங்கும் போதே கவிதையை முடிச்சிருவாங்க.
மீதியெல்லாம் அதை பற்றி விவரணையாக இருக்கும். ஒவ்வொரு நிறைய வடிவங்கள் இருக்குது. நம்ம சில கவிதைகள் வாசிக்கிறாங்க, நம்ம பார்ப்போம். ஸோ கவிதைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, மொழி இருக்குது, இலக்கணம் இருக்குது. நம்ம வந்து இலக்கணத்தை மீறி இலக்கணத்தை உடைத்துட்டோன்னு சொன்னால் கூட டீப்பான இலக்கணங்கள் உடைச்சிருக்கமே தவிர சில அடிப்படையான இலக்கணங்கள் இருக்குது. ஒருமை, பன்மை, இல்லையா? இப்படி பேசிக்கான இலக்கணங்களை நம்ம மீறவே இல்லை. மொழி இலக்கணங்களை, பொருள் கொள்வதற்கான இலக்கணங்களை நம்ம மீறலை. ஸோ அதெல்லாம். ஆனால் கவிதையில் நிறைய பேர் இன்னும் ஒருமை, பன்மை, ஒற்றுப்பிழையோடு தான் நிறைய பேர் தமிழில் கவிதை எழுதிட்டுருக்கிறாங்க. மிகச்சிறந்த கவிஞர்கள் கூட தப்பெல்லாம் செய்கிறாங்க. பட் நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, கவிதைக்குள்ளே உணர்ச்சி இருக்குது, அனுபவம் இருக்குது, காட்சிகள் இருக்குது, வேற என்ன இருக்குது? சிந்தனை இருக்குது, அரசியல் இருக்குது, அழகியல் இருக்குது, அதற்கு ஒரு சொல்முறை இருக்குது, அதற்கு ஒரு வடிவம் இருக்குது, இல்லையா? இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு கவிதையாக இருக்குது. இதில் 1-2 சில கவிதைகளில் விடுபடலாம், சேரலாம். இதில் எல்லாம் எது ரொம்ப காம்பேக்டாக ஒன்று கூடி வருதோ அது ரொம்ப சிறந்த கவிதையாகவும், இதில் 1-2 எங்கெங்கெல்லாம் விடுபடுதோ அது கொஞ்சம் பலவீனமான கவிதையாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த ஒரு நல்ல கவிதைக்குள்ளும் நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் இருக்கும், இந்த மிக்சிங் இருக்கும். கவிதையை எழுதுவதற்கு, புரிந்து கொள்வதற்கு வாசித்து வாசித்து திரும்ப திரும்ப அந்த தொழில்நுட்ப முறையை கண்டறிவது ஒன்று என்றால், அந்த கவிதையை வாசிக்கும் பொழுது இவர் ஒன்று சொன்னார்ல, அது இந்த கவிதையில் எல்லாமே இருக்கா அப்படின்னு தேடி பார்த்து அதை புரிந்து கொள்வது என்பது கவிதையை மேலும் புரிந்து கொள்வதற்கு, அதனுடைய உறுப்புகளை புரிந்து கொள்வதற்கு அது உதவும். ஒரு ஓவியத்தில் அனாட்டமி படிக்கிற மாதிரியான ஒரு முறை இது. சரி, இப்போது நம்ம ஒரு சில கவிதைகளை படிச்சுட்டு இதை திரும்ப ரீகால் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். அழகியல் என்பதனுடைய பிரதான டாப்பிக்கு நான் வர்றேன். இப்போது முதல்ல ஒரு கவிதை, தயவு கூர்ந்து என்னை அவசரப்படுத்தாதீர்கள் என்கிற ஒரு கவிதை. பார்பரா வான்ஸ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க கவிஞருடைய கவிதை. இதை கா மோகனரங்கன் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். நான் ஒரு நத்தை, தயவு செய்து என்னை அவசரப்படுத்தாதீர்கள். அதோ அந்த செர்ரி மரங்களை நோக்கி நான் மெல்ல நகர்கிறேன். நான் சென்றடைய வேண்டிய இடம் ஒன்றுமில்லை, செய்தே தீர வேண்டிய வேலைகளும் கிடையாது. இந்த வேகமே எனக்கு ஓப்பு. நான் மெதுவாகவே போக விரும்புகிறேன். இது எனக்கு நான் கடந்து செல்லும் பூக்கள் அனைத்தையும், புல்லின் இதழ்கள் ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்வதற்கு வேண்டிய நேரத்தை தருகிறது. நான் ஒரு நத்தை, இது என் பாதை, தயவு காட்டுங்கள், என்னை அவசரப்படுத்தாதீர்கள், எனக்கு இந்நாள் முழுவதும் மீதம் இருக்கிறது அப்படின்னு இந்த கவிதை சொல்லுது. இப்படி முடியுது. ஒரு நத்தையின் குரலில் எழுதப்பட்ட கவிதை. இது நத்தை சொல்கிற கவிதையா? இது ஒரு நத்தையை பற்றிய கவிதையா? நத்தை எழுதிய கவிதையா? இல்லை. இது முழுக்க முழுக்க ஒரு மனித வாழ்க்கையை பற்றிய ஒரு கவிதை. ஆனால் இதில் நத்தை சொல்வதாக கற்பனை செய்யப்பட்டிருக்கு. சொல்முறை என்னவா இருக்குது? நத்தையின் சொல்முறையாக அது மாறி இருக்கு. ஒரு நத்தை இப்படி சொன்னது அப்படின்னு ஒரு மனிதர் குரலில் சொன்னால் அது ஒரு சொல்முறை இல்லையா? ஒரு நத்தை இப்படி சொல்லிக்கிட்டே போச்சுன்னு சொன்னால் அது ஒரு சொல்முறை, ஒரு நரேஷன். ஆனால் நத்தையே பேசுவதாக எழுதுவது ஒரு விதமான சொல்முறை. இப்போ இந்த 2 சொல்முறை உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் இதில் கற்பனை இருக்கா? கற்பனை இருக்கா? இதில் இருக்குது. இதில் ஒரு கருத்து இருக்கா? என்ன கருத்து? இது சுதந்திரமாக இருக்க விடாதீங்க, அவசரப்படுத்தாதீங்க என்ன. ஆமாம், இல்லையா? அதான் நத்தையோட சுபாவம். அது போல் மனிதருக்குள்ளே சில சுபாவங்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை நம்ம அவனுடைய நோக்கத்துக்கு நம்ம தடை சொல்லிட்டு விலைக்கு இப்போ அவனை திசை திருப்புறது வந்து தவறு அப்படின்னு உணர்ந்தது ஐயா இருக்குது. இந்த பரபரப்பான வாழ்க்கையில் ஒரு சின்ன இளைப்பாறலை, இது ஒரு ஓய்வு, இது கேட்குது. இந்த கவிதை வந்து கேட்குது. இந்த ஓய்வை கேட்பது என்பது ஒரு அரசியலாக இல்லையா? நாம் உழைத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில், ஓடியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது ஒரு மனிதன் என்னை கொஞ்சம் விடுங்கடா, இந்த முழு நாளும் எனக்கு வேணும், என்னை விடுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு விதமான அரசியல். இன்னொன்று, அது போகும்போது சொல்லுது, நான் கடந்து போகிற வழியில் நான் எல்லா பூக்களையும் பார்க்கணும், ஜெர்ரி பூக்களெல்லாம் நான் பார்க்கணும் இல்லையா? புல்லின் ஒவ்வொரு இதழையும் நான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லுது. இது ஒரு அழகியல். இதற்குள்ள ஒரு அழகியல் இருக்குது இல்லையா? அப்போ நம்ம பேசின எல்லா விஷயமும் இதுக்குள்ளே இருக்குது. எனவே இது ஒரு சிறந்த கவிதையாக மாறுகிறது. அல்லது
இது ஒரு சிறந்த கவிதை, அதனால் இதற்குள் எல்லாமே இருக்கிறது. இப்போ இந்த கவிதைக்குள்ளற புதுக்கவிதையில் சொல்வது போன்ற எந்த முழக்கங்களும் கிடையாது. இப்போ புதுக்கவிதையாக இருந்தால் இந்த நத்தை என்ன சொல்லும்னா, எனக்கு விடுதலை வேண்டும், இந்த குரல் கொஞ்சம் வேகமாக இருக்கும் இல்லையா, என்னை மறிக்காதீங்க, நான் போயே தீருவேன் அப்படிங்கிற ஒரு துணி புதுக்கவிதைகளுக்குள் இருக்கும். ஆனால் நவீன கவிதையினுடைய குரல் கொஞ்சம் சன்னமாக ஒழிக்குது, என்னை போக விடுங்கடா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா வாசிக்கிறவரை எதிர்முனையில் நிறுத்துவதல்ல பெரும்பாலும் நவீன கவிதை, எதிர்முனையில் வைப்பதல்ல. ஆனால் புதுக்கவிதையில் நீங்கள் வாசிக்கும்போது தெரியும், உங்களுக்கு அட்வைஸ் சொல்லப்படும், அல்லது அந்த கவிதை உங்கள்கிட்ட தான் சண்டை போடும். படிச்சிருக்கீங்களா அப்படி? புதுக்கவிதைகள் நிறைய கவிதைகள் மனிதா திருந்து அப்படின்னு சொல்லும்போதே அது உங்களை நோக்கி தான் சொல்லும், உங்களை எக்ஸ்போர்ட் எதிர்முனையில் அது வைக்கும் இல்லையா? ஸோ அந்த தன்மை நவீன கவிதையிலிருந்து மாறுபட்டது. இசையினுடைய கேள்வி நேரமா? சரி, சுருக்கமாக வர்றேன், ஒரு 2 கவிதை மட்டும் வாசிக்கலாம். இசையோட ஒரு கவிதை, பணி செய்து கிடத்தல் அப்படின்னு ஒரு கவிதை. துப்புரவு பணியாளர்கள் பணி முடித்து ஓய்வில் இருக்கிறார்கள். ஒருவர் கடைவாய் ஒழுக வெற்றிலை மென்று கொண்டிருக்கிறார். ஒருவர் ஃபோனில் சத்தமாக சிரித்தபடி இருக்கிறார். அணைத்துக் கொள்வதற்கு பதிலாக ஒருவரை ஒருவர் துரத்தி விளையாடுகிறார்கள் இளம் பெண்கள். இதை ஓய்வென்று நம்பவில்லை நான். இப்போது உலகின் ஏதோ ஒரு மூளை துப்புரவாகி கொண்டிருக்கிறது, எங்கென்றுதான் எனக்கு சொல்ல தெரியவில்லை அப்படின்னு அந்த கவிதை முடியுது. முதல் கவிதையும் ஓய்வை விரும்பிய ஒரு கவிதை. இந்த கவிதை துப்புரவு பணியாளர்களுடைய ஓய்வை பற்றி பேசுது. நம்மலாம் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் 12 மணிக்கு பெருக்க ஆரம்பிப்பாங்க. நம்மளுடைய இந்த நகரச்சாலையில் 1 மணி 2 மணிக்கு பெருக்க சுத்தப்படுத்த ஆரம்பிப்பாங்க துப்புரவு பணியாளர்கள். அவங்க ஒரு ஜாம வாக்கில் நம்ம அயர்ந்து தூங்கிட்டு ஒரு 4 மணி 5 மணி வாக்கில் தேநீர் குடிச்சிக்கிட்டு வெத்தலை போட்டுக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சியை தான் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. மிக அதிகாலையில் அந்த ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. அவர் சொல்கிறாரு, அவங்க ரிலாக்ஸ் பண்ணுறாங்க, ஆனால் அவர் சொல்கிறார், இப்போது உலகின் ஏதோ ஒரு மூளை துப்புரவாக்கி கொண்டிருக்கிறது. அவங்க துப்புரவு பணியை முடிச்சுட்டு ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க விளையாடுறாங்க இல்லையா, அப்போ அவர் சொல்கிறார், உலகின் ஏதோ ஒரு மூளை துப்புரவாகி கொண்டிருக்கிறது. எது? மனித உளம். நான் அப்படி பொருள் கொள்கிறேன். இன்னும் அதற்கு வெவ்வேறு விதமான பொருள்களை நீங்கள் ஒருத்தர் கொள்ளலாம். ஆனால் என்னுடைய பொருள்களில் என்னென்னா, மனிதர்கள் இந்த ஓய்வின் மூலமாக, இந்த மகிழ்ச்சியின் மூலமாக இந்த உலகத்தின் ஏதோ ஒரு மூளை துப்புரவாகி கொண்டிருக்கிறது என்பது மனிதர்களுடைய உலகத்தை தான் அவர் குறிப்பிடுறார். அப்போது ஒரு கவிதை ஒரு துப்புரவாளர்களை பற்றிய ஒரு அக்கறையோடு கூடிய கவிதை போல் அது தோற்றம் தந்தாலும் அது தனக்குள்ள ஒரு சின்ன தத்துவார்த்த பார்வை அது முன்வைக்குது இல்லையா? இதுதான் இப்போ இந்த கவிதையை வாசிக்கும் பொழுதும் நான் என்ன சொன்னனோ அது இருக்கான்னு பாருங்கள், அதில் இருக்கும். இன்னொரு கவிதை, ஒரு விஷுவலான கவிதை, அதை நான் சொல்லணும். ரொட்டிகளை விளைவிப்பவன் அப்படிங்கிற ஒரு கவிதை, ஸ்டாலின் சரவணன்கிறவுடைய ஒரு கவிதை. ஒரு விவசாயி ஒரு பரோட்டா மாஸ்டராக போய் நகரத்தில் வேலைக்கு சேர்றான். எப்படி வேலைக்கு சேர்றான், என்ன பண்ணுறாங்கிறத பற்றியான ஒரு கவிதை இது, ஒரு விஷுவல் போயம். கல்லாப்பெட்டியில் அமர்ந்திருக்கும் செழித்த உருவம் தாது நீக்கப்பட்ட நீரை மடக்கண அண்ணாத்தி சரிந்த உடலை நிமிர்த்தியபடி உரையாடலை துவக்குகிறது. கவிதையை ரொம்ப விளக்குறது அந்த கவிதையை கொள்றதுக்கு சமம். ஆனாலும் புரியணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் அதை விளக்குறேன். ஒரு முதலாளி வாட்டர் பாட்டிலை குடிச்சிட்டு ரெடி அப்படின்னு அந்த நேர்காணலுக்கு ரெடி ஆகிறார். உழ, நீர் பாய்ச்ச, களை எடுக்க, கால்நடைகளுக்கு தீவனம் வைக்க தெரியும். இது யார் சொல்கிறா? அந்த விவசாயி சொல்கிறான், வேலைக்கு போயிருக்க விவசாயி சொல்கிறான். ஒடிசலான தேகத்தின் பதில்கள். போதுமானதாக கை உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறார். சரி 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 போதும் போதும். கால் மயிர்களில் ஒளிந்திருந்த ஊர் மண்ணை கழுவி முடித்து, இது ரொம்ப முக்கியம், கடைசியாக கால் மயிர்களில் ஒட்டியிருந்த கடைசி அந்த சேரையும் கழுவிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறான். வெண்மாவில் நீர் பாய்ச்சி சேரென பிசைந்து உருட்டப்பட்ட மாவுதனை வாய்க்காலில் மண் கொண்டு உள்ளங்கையால் அடைப்பது போல் ஒரு மென் அழுத்து. மைதா மாவில் தண்ணியை ஊற்றி வாய்க்காலில் தண்ணி பாய்ச்சுற மாதிரி பாய்ச்சி அந்த வரப்பில் நம்ம சேரை கொண்டு மொழிகி அடைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணி ஒரு மென் அழுத்து. உரம் வீசும் லாவகத்தில் ஒரு வீச்சு, பேடா பிடிச்சி இந்த உரம்லாம் வீசுவோம் தெரியுமா, அப்படி அந்த மாதிரி பேடாவை வந்து வீசுகிறான். மேல் மண்ணை கீழாக கீழ் மண்ணை மேலாக உருட்டும் மண்புழுவாய் சில புரட்டல்களின் பின்
பெருநகரத்திற்கு கிடைத்திருப்பது இன்னொரு பரோட்டா மாஸ்டர். புரியுதுல என்ன நடக்குதுன்னு? ஆத்திமாலை சூடி தேர்வில் தலைவன் வெற்றி பெற்ற செய்தியை நல்லூரில் பானைகளை உருட்டி கொண்டிருக்கும் தலைவிக்கு தெரிவிப்பதற்காக நியான் எழுத்துக்கள் மின்னும் பலகையில் காத்திருக்கும் காகம் சிறகடித்தபடி எம்ப ஊரில் வெடித்து கிடக்கும் நிலம் மேலும் கதறத் தொடங்கிற்று அப்படின்னு அந்த கவிதை முடியுது. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கவிதை. தலைவன் வெற்றி பெற்றான், புரோட்டா மாஸ்டர் ஆகிட்டான் அப்படின்னு அந்த செய்தியை சொல்கிறதுக்காக, ஊரில் பானைகளை உருட்டிட்டு இருக்கிற தலைவிக்கு அந்த செய்தியை சொல்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய நியான் விளம்பர பலகையிலிருந்து ஒரு காகம் புறப்படுது. அங்கு விளைச்சல் இல்லாமல் கிடக்கிற அந்த நிலம் மேலும் கதறத் தொடங்குகிறது அப்படின்னு அந்த கவிதை முடியுது. பலவிதமான உணர்ச்சிகளை இந்த கவிதை பேசுது. ஒரு மண்ணினுடைய வறுமையை, பொருளாதாரத்தை, 2 உடல்கள் காதலோடு பிரிந்திருக்கின்ற துயரத்தை, ஒரு முதலாளிக்கும் தொழிலாளிக்குமான உரையாடலை, ஒரு விவசாயி பரோட்டா மாஸ்டர் ஆகிற மாறுதலில் விவசாயத்திற்கும் பரோட்டா செய்வதற்கும் இடையிலான அந்த ஒப்புமைகள், காட்சி, அவங்க ஒப்புமைன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஒப்புமை, இது ரெண்டும் எப்படி ஒன்றா இருக்குது? விவசாயம் பார்த்தோம், பரோட்டா மாஸ்டர் ஆகிறது எவ்வளோ ஈஸியாக இருக்குங்கிறதையும் எவ்வளோ வழி மிகுந்ததாக இருக்குங்கிறதையும் இந்த கவிதை பேசுது. இந்த ஆத்திமாலை சூடி தலைவன் வெற்றி பெற்றான், தலைவி, தலைவன்ங்கிற சொற்களை ஏன் இங்கே பிரயோகப்படுத்துகிறாருன்னா, இது சங்ககால இலக்கியங்களில் நாம் திரும்ப திரும்ப தலைவன் தலைவி என்று சொல்லப்படுற. அப்போது நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பெரும் செல்வங்களோடு இருந்த ஒரு பெரும் தமிழ் தலைமுறை எப்படி வீழ்ச்சி நோக்கி போய்கிட்டு இருக்கு, எப்படி வறுமையை நோக்கி போயிட்டுருக்கிற ஒரு பெரிய ஒரு வரலாற்று நீட்சியையும் அது சொல் மூலமாக முன்வைக்குது. தலைவன் தலைவி என்றவுடன் நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுறோம். அப்போ ஒரு கால வழியை நமக்குள்ள அது அந்த கவிதை நமக்கு தருது. ஒரு கவிதைக்குள்ள இது இருக்குது. ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். வந்துட்டாங்களா? ஓகே. 2 கவிதை. இப்போ போர் இப்போ தான் ஓஞ்சிருக்கு இல்லையா? போர் பற்றிய ஒரு கவிதை, ஈழத்திலிருந்து எழுதப்பட்ட கவிதை, போரும் தீர்வும் என்கிற ஒரு கவிதை. நான் வழக்கமாக சொன்னேன், எந்த ஒரு விஷயம் பற்றியும் புதுக்கவிதை எப்படி பேசும், நவீன கவிதை எப்படி பேசுங்கிறத பற்றி நான் சொன்னேன். இந்த கவிதை பேசுகிறதுல உங்களுக்கு அது தெளிவாக புரியும். போர் முடிந்த பின் சொன்னார்கள், போர்கள் எதையுமே தீர்ப்பதில்லை, எல்லாவற்றையும் பேசியே தீர்த்திருக்கலாம். ஒரு கணம் சரி போல இருந்தது, மறுகணம் பிழை போல இருந்தது. குண்டு விழுந்த மருத்துவமனையையும், எரிந்து போன நூலகத்தையும், தரைமட்டமான கிராமங்களையும், உழவு மறந்த வயல்களையும், காணாமற் போன மனிதர்களையும் கேட்டேன். பதில் இல்லை. ஒரு பையனை சுமந்து சென்ற துப்பாக்கி சொன்னது, ஒரு பையனை சுமந்து சென்ற துப்பாக்கி சொன்னது, பேசி எதுவுமே தீராததால் எல்லாவற்றையுமே போர்களே தீர்மானிக்கின்றன. அது சரி போலவும் பிழை போலவும் இருந்தது அப்படின்னு அந்த கவிதை முடியுது. இந்த இடத்துல ஒரு வரி ரொம்ப முக்கியம். ஒரு பையனை சுமந்து சென்ற துப்பாக்கி, ஒரு துப்பாக்கியை சுமந்து சென்ற பையன் கிடையாது. ஒரு பையனை சுமந்து சென்ற துப்பாக்கி என்ற சொற்பிரயோகமோ, இதற்குள் போர் சரினோ பேச்சுவார்த்தை சரினோ உங்களுக்கு படுதா? இது உங்களுக்கு ஓப்பன் ஹேண்டடாக விடப்பட்டிருக்கு இல்லையா? இதுதான் நவீன கவிதைகளுடைய தன்மை. ஏன்னால் கவிதைகள் தருகிற முடிவுகள் நிரந்தரமானவை அல்ல, காலத்திற்கேற்ப மாறிக்கொண்டே இருப்பவை என்பதை உணர்ந்ததால் நவீன கவிதைகள் முடிவுகளை நோக்கி, தீர்வுகளை நோக்கி செல்வதில்லை, நம்மை சிந்திக்க தூண்டுகிறவையாக இருக்கின்றன. கடைசியாக ஒரு கவிதை. இளங்கோ கிருஷ்ணன் உங்களுக்கு மத்தியானம் வந்து பேச வர்றார் இல்லையா, அடுத்த செஷன் அவர் தான். அவருடைய கவிதை ரொம்ப நல்ல கவிதை, எறும்புகள் என்ற ஒரு கவிதை. 1000 எறும்புகளில் ஓர் எறும்பு, குட்டி வீரன், நல்ல கவிஞன், ஒரு பேச்சாளன். இங்குதான் நம் முன்னோர் பெரிய பூட்ஸ் கால்களால் நசுக்கி கொல்லப்பட்டார்கள். புரட்சியின் எறும்புகள் கூவின. ஒரு 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 எறும்பு சொல்லுது, இங்குதான் நம் முன்னோர் பெரிய பூட்ஸ் கால்களால் நசுக்கி கொல்லப்பட்டார்கள்னு சொல்லுது. புரட்சியின் எறும்புகள் கூவின, பூட்ஸுகளை கொள்ளுங்கள், சப்பாத்துகளை அழியுங்கள் அப்படின்னு சொல்லுது. யார் சொல்கிறா? புரட்சியின் எறும்புகள் சொல்லுது, பூட்ஸுகளை கொள்ளுங்கள், சப்பாத்துகளை அழியுங்கள். சந்தேகத்தின் எறும்புகள் சொல்கிறன, ஆர்ப்பரித்தன. எப்படி? என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம்? இது வரலாறா கற்பனையா? இல்லையா? என்ன ஆதாரம்னு கேட்குது சந்தேகத்தினுடைய எறும்புகள். இது வரலாறா கற்பனையா? நடுநிலை எறும்புகள் கேட்குது, வம்பளத்தன. பூட்ஸ்களின் வழி அது, பூட்ஸ்களின் வழி அது, எறும்புக்கோ வாழ்வது. அவநம்பிக்கையின் எறும்புகள் முணுமுணுத்தன. அதாவது முதல் எறும்பு சொல்லுது,
நம் முன்னோர் பெரிய பூட்ஸ் காலாளர்கள் நசுக்கி கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லுது. புரட்சி எறும்புகள் சொல்லுது பூட்ஸ்களை கொல்லுங்க, செருப்பெல்லாம் அழியுங்கன்னு சொல்லுது. சந்தேகத்தின் எறும்புகள் கேட்குது என்ன ஆதாரம்னு கேட்குது. நடுநிலை எறும்புகள் சொல்லுது இது வரலாறா கற்பனையான்னு சொல்லுது. பூட்ஸ்களினுடைய வழி அது, நமக்கு வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லுது யார்? அவநம்பிக்கையின் எறும்புகள் அப்படி முணுமுணுக்குது. பூட்ஸுகள் வலிமையானவை, சப்பாத்துகள் உறுதியானவை. நடைமுறையின் எறும்புகள் சொல்லுது இதை ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, பூட்ஸுகள் தான் வலிமையானவை. இது நடைமுறை எறும்புகள் சொல்லுது. போய் வேறு வேலைகளை பாருங்கள், இன்றின் சர்க்கரை கட்டிகளாவது மிஞ்சும். இது அன்றாடத்தின் எறும்புகள். போய் வேலையை பாருங்கள், பூட்ஸ் நசுக்கிச்சு அது நசுச்சு ஏதாவது பேசிகிட்டு இருக்காதிங்க. இன்றைக்கி ஏதாவது கிடைக்கிதா சர்க்கரை டப்பாவில், ஏதாவது வீட்டில் அஞ்சரைப்பட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரையை போய் தேடுற வேலையை பாருங்கன்னு அன்றாடத்தின் எறும்புகள் ஊர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த அன்றாடத்தின் எறும்புகள் ஊர்ந்துட்டு இருக்குங்க இல்லையா, எங்கே ஊர்ந்துட்டு இருக்குன்னு சொல்கிறார் கவிஞர். முதல் வரியிலிருந்து கடைசி வரைக்கும், கடைசி வரியிலிருந்து முதல் வரைக்கும் இந்த எறும்புகள் ஊர்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்கிறார். பூட்ஸ் கால்களால் நசுக்கப்பட்டோம் நாம் அப்படின்னு ஒரு எறும்பு சொல்லும்போது, ஒன்று பூட்ஸை ஒழிக்கணும்னு சொல்லுது, இன்னொன்று என்ன ஆதாரம்னு கேட்குது, இன்னொன்று பூட்ஸ் பலமானது, இது நம்ம வாழ்க்கை தான் அப்படின்னு ஒன்று புலம்புது, இன்னொன்று வேறு வேலையை பாருங்கப்பான்னு சொல்லுது. இதெல்லாம் கடைசி அன்றாடத்தின் எறும்பு என்ன சொல்லுது? போய் சர்க்கரை கட்டிகளையாவது போய் தேடுங்க போங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த எறும்புகள்லாம் ஊர்ந்து கொண்டிருக்கின்றன எதில்? இந்த கவிதையின் முதல் வரைக்கும் கடைசி வரைக்கும், கடைசி வரியிலேருந்து முதல் வரைக்கும் மாறி மாறி ஊந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வருது. ஸோ இந்த இதுக்குள்ளே ஒரு தவிர்க்க முடியாத அரசியலும் ஒரு அன்றாடமும் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? ஸோ இந்த நான் வாசித்த எந்த கவிதையிலுமே கருத்து இருக்குது, கற்பனை இருக்குது, உணர்ச்சி இருக்குது, அனுபவம் இருக்குது, கேள்விகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் இவ்வளோ நேரம் நம்ம பேசணும் இல்லையா ஒரு கவிதைக்குள்ளே என்னெல்லாம் இருக்கணும்னு, அது எல்லாமே இருக்குது. ஆனால் அது எப்படி இருக்குது என்பதுதான் நவீன கவிதையினுடைய தன்மை. இப்போ கடைசியாக ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிட்டு மட்டும் நான் முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்த கவிதைகள் இருக்கு இல்லையா, இந்த கவிதைகளுக்குள்ள புலங்கிற பொருட்கள், புலங்கிற சொற்கள், புலங்கிற கருத்துக்கள், இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதற்குன்னு ஒரு தனித்த கருத்தியல் இருக்குது, அழகியல் இருக்குது. செப்பரேட் பண்ணி ஒவ்வொன்றா பார்த்தோம் இல்லையா. இதில் அழகியல்னு ஒரு தனி டாபிக் நம்மகிட்ட இருக்குது, ரொம்ப பெரிய டாபிக். ஆனால் சிம்பிளாக அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, அழகியல் என்பது எப்படி கவிதை ஒரு நிரந்தரமான வரையறை கொண்ட ஒன்று அல்லவோ, அதே போல் அழகியல் என்பதும் ஒரு நிரந்தரமான வரையறை கொண்ட ஒன்று அல்ல. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில், ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில், ஒரு குறிப்பிட்ட பொருளாதாரத்தில், ஒரு குறிப்பிட்ட பண்பாட்டில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான அழகியல் உணர்ச்சிகள் இருக்கின்றன. குறிப்பாக ஒருத்தருக்கு ஒரு பொருள் அழகாக இருக்கும், இன்னொருத்தருக்கு ஒரு பொருள் அழகாக இருக்காது. அப்போ புதிய கவிதைகளில் புதிய புதிய அழகியல்கள் உருவாகிக்கிட்டே இருக்குது. காலந்தோறும் அந்த அழகியல் மாறி வந்துக்கிட்டே இருக்குது. சங்க இலக்கியத்தில் பன்றிகளோ எருமைகளோ நம்மோடு வாழ்கிற எல்லா விலங்குகளும் உயர்நிலையில் வைத்து பாடப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி அது எல்லாமே ஒரு இழிவு நிலையில் வைத்து நம்ம பார்க்க தொடங்கியிருக்கிறோம். கருப்பு என்பது நமக்கு ஒரு காலத்தில் பெருமை தரக்கூடிய ஒரு நிறமாக இருந்தது. இன்றைக்கி அது ஒரு என்னென்ன விமர்சனத்துக்கு உட்பட்ட ஒரு நிறமாக மாறி இருக்கு. இப்படி அழகியல் பார்வைகள் மாறிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது. அழகியல் என்பது ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று, ஒரு மனிதர் தன்னுடைய சொந்த நிலத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் ஒரு அழகியல் பார்வை. இன்னொன்று, ஊடகங்கள் வாயிலாக, சமூகம் வாயிலாக, நாம் அடைகின்ற கலைகளின் வாயிலாக நமக்கு ஒரு அழகியல் நமக்கு தரப்படுது. அதை நம்ம அழகுன்னு நம்ப ஆரம்பிக்கிறோம். ஆனால் உங்களுடைய சுய அழகியல் பார்வையும் இந்த சமூகம் தருகிற அழகியல் பார்வையும் இணைத்து கொண்டு நீங்கள் உங்களுக்குள்ளிருந்து உருவாக்கி கொள்கிற ஒரு புதிய அழகியல் இருக்குல்ல, அதுதான் உங்களுடைய அழகியலாக இருக்க முடியும். இப்போ உதாரணமாக நான் சிம்பிளாக சொல்லணும்னா, நான் வாழ்ந்த நிலத்திலிருந்து வரும் பொழுது பன்றி என்பது ஒரு இழிவு பிராணி, யாரும் மதிக்காத ஒரு விலங்கு, ஒரு கீழ்நிலை விலங்கு. இப்படித்தான் என் நிலத்தில் நான் அதை புரிந்து கொண்டேன். எனக்கு கற்பிக்கப்பட்ட சினிமாக்கள், ஊடகங்கள் எல்லாத்திலுமே அதுதான் இருந்தது. ஆனால் நான் என்னுடைய அரசியலை, கருத்தியலை என் வாசிப்பின் மூலமாக அடையும் பொழுது பன்றி என்கிற ஒரு விலங்கு சங்க காலத்தில் பெருமை மிகு விலங்குகளாக இருந்திருக்கு. அரசனுக்கு நிகராக ஒப்புமை செய்யப்பட்ட விலங்காக அது இருந்திருக்கு. அது ஏன் இப்போ இழிவு நிலைக்கு வந்தது? அப்போது
முன்னால் பெருமிதமாக கருதப்பட்ட மனிதர்கள் இன்றைக்கு இழிவுநிலைக்கு வர்றது மாதிரி தான் இந்த விலங்கு வந்திருக்குங்கிறப்போ மனிதர்களையும் விலங்குகளையும் ஒன்றிணைச்சு நான் பன்றியை மேன்மை நிலைப்படுத்துகிற ஒரு முறையில் மகிழ்ச்சியான பன்றிக்குட்டிங்கிற ஒரு கவிதை நான் எழுதுகிறேன். அப்போது என்னுடைய அடிப்படையான ஒரு அழகியல் பார்வையிலிருந்து நான் ஒரு புதிய அழகியலை என்னுடைய கருத்தியல் மாற்றத்தால் நான் முன்வைக்கிறேன். அப்போ அழகு என்பது அரசியல் பூர்வமானதும் கூட. இப்போது எல்லாருடைய கவிதைகள்லேயும் மாட்டுக்கறி வந்துடுறதில்ல இல்லையா? எல்லாருடைய படங்கள்லேயும் மாட்டுக்கறி வந்துடுறதில்ல. ஏன் ஒரு குறிப்பிட்ட நபர் எடுக்கிற படங்களில் எழுதுகிற கவிதைகளில் மாட்டுக்கறி வாசம் அடிக்குது, இன்னொருத்தர் எழுதுறதுல ஒரு கோழிக்கறி குழம்பு வாசம் அடிக்குது, இன்னொருத்தர் எழுதுறதுல இந்த என்வி வாடையே இல்லாமல் ஒரு கவிதைகள் இருக்குது. சிலர் எழுதுகிற கவிதைகளில் பாலியல் உணர்ச்சிங்கிறது வடிகட்டப்பட்டிருக்கும் இல்லையா? அப்படி நீங்கள் கவிதைகளை பிரித்து வாசிச்சிங்கன்னா வண்ணதாசன் கவிதை, கலாப்பிரியா கவிதை, ரமேஷ் பிரேதன் கவிதை, யவனிகா ஸ்ரீராம் கவிதை, மனுஷபுத்திரன் கவிதை, இப்படி வெவ்வேறு கவிதைகளாக பிரித்து வாசிக்கும்போது நமக்கு தெரியும் சிலர் ஒரு குறிப்பிட்ட அழகியலை கொண்டிருக்காங்க, சிலதை மட்டும்தான் அவங்க கவிதைக்குள் அழகியல் பூர்வமாக முன்வைக்கிறாங்க, சிலதை அவங்க அழகியலாக பார்க்கல அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். இது ஒரு வாசிப்பு முறை. எனவே அழகியல் என்பதும் ஒரு விதமான அரசியல் புரிதல் கொண்டது தான். இதை சில கவிதைகள் மூலமாக நம்ம பேசலாம், பட் ஆனால் டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ மற்றொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். கேள்வி நேரமா இல்லை மொத்தமாக முடிஞ்சிருச்சா? சரி, கேள்வி ஏதாவது இருக்கா? நீங்கள் பேசணுமா? கேள்வி இருந்தால் கேளுங்க. மைக்கில் ஆஃப் பண்ணிடுவாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இல்லையா? இருக்கட்டும், ஆன்லைன் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இப்போது நீங்கள் புது கவிதைக்கும் நவீன கவிதைக்குமான வேறுபாட்டை வந்து ஒரு பொருண்மை அடிப்படையில் சொன்னீங்க இல்லையா? இப்போது மரபு கவிதைக்கும் புது கவிதைக்கும் அல்லது நவீன கவிதைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை இப்போ நீங்கள் பொருண்மை அடிப்படையில் சொல்ல முடியுமா, இல்லை வந்து கட்டமைப்பு அடிப்படையில் சொல்ல முடியுமா? எது சரியான முறையாக இருக்கும்? பொருண்மை அடிப்படையில் நம்மகிட்ட எந்த சேஞ்சும் இல்லை. அதாவது கொஞ்சம் கணிசமான பார்வைகள் மாறி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பொருண்மை என்பதை பொருள் அப்படிங்கிற வகையில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய கருத்து நிலைகள் நிறைய மாறி இருக்குது. மரபு கவிதைகள் முன்வைத்த பல கருத்துக்களை நம்ம இன்றைக்கி மாறி இருக்கோம். புது கவிதையிலையும் அப்படி தான் பொருண்மை சார்ந்து மிக குறைந்த மாறுதல்களை தான் நம்ம கொண்டிருக்கோம். ஏன்னா அதே வாழ்க்கை, அதே கருத்தியல், அதே அனுபவம், அதே உணர்ச்சி தான் நம்மக்கிட்ட இருக்குது. சில மாறுதல்கள் தான். அதனால் பொருண்மை அடிப்படையில் நாம் பெரிய தலைகீழ் மாற்றங்களை நம்ம கொண்டு வந்துடல. ஒரு சில ஏரியாவில் கொண்டு வந்திருக்கோம், முழுசாக கொண்டு வரல. ஆனால் மரபு கவிதை, புதுக்கவிதை, நவீன கவிதை என்பது முதற்கட்டமான அதனுடைய மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வந்து வடிவ ரீதியானது தான். ஃபார்ம், அதாவது எழுதுமுறை, இலக்கண மீறல் என்பது ஒரு பெரும் தலைகீழாக்கம். வடிவ ரீதியாக மரபு கவிதைக்கும் புதுக்கவிதைக்கும் பெரிய தலைகீழாக்கம் நடந்திருக்கு. புதுக்கவிதையிலிருந்து நவீன கவிதைக்கு நகர்றதுல ஒரு சின்ன சேஞ்ச், ஸ்லைட்டடாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபைன் டியூன் பண்ணியிருக்கோம். அந்த புதுக்கவிதைங்கிற வடிவத்திலிருந்து ஃபைன் டியூன் பண்ணி வாசகர்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்தா தான் ஒரு வேல்யூ ஆடட் அல்லது அப்கிரேடட் போயமாக நம்ம வந்து புதுக்கவிதையினுடைய அப்கிரேடட் போயமாக நவீன கவிதையை சொல்லலாம். ஆனால் மரபு கவிதைக்கும் நவீன கவிதைக்கும் ஒரு பெரிய வெட்டு நடந்திருக்கு, ஒரு துண்டாடல் நடந்திருக்கு. அதை நம்ம அப்படி தான் பார்க்க முடியும். ஆனால் மரபு கவிதையில் இன்றைக்கும் வறுமை பாடப்படுது, காதல் பாடப்படுது. இன்றைக்கி நவீன கவிதையில் பாடப்படுற எல்லாமும் மரபு கவிதையிலையும் பாடப்படுது, புது கவிதையிலையும் பாடப்படுது. பொருண்மை அடிப்படையில் நம்ம பெரிய டிஃப்ரென்சஸ் கொண்டு வரல. ஆனால் புதுமையாக நிறைய கருத்துக்கள் உள்ளே வந்திருக்கு. இல்லை, இப்போது நவீன இலக்கியம் அப்படின்னு ஒரு இலக்கியம் நான் படிக்கிறேன். அதில் வந்து பாரதிதாசனுடைய கவிதைகள் இருக்குது, பாரதியாருடைய கவிதைகள் இருக்குது, முடியரசனுடைய கவிதைகள் இருக்குது, சுரதாவுடைய கவிதைகள் இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா இதெல்லாம் எழுதியிருக்காங்க. இதனை வந்து நீங்கள் நவீன இலக்கியத்துக்குள்ளே அவங்க கொண்டு வராங்க அல்லது புது கவிதைக்குள்ளே கொண்டு வராங்க. அப்படிங்கும் போது நம்ம பாரதிதாசனே நம்ம எடுத்துப்போம். பாரதிதாசனுடைய கவிதைகளை வந்து நாம் மரபு கவிதை அப்படின்னு நம்ம எடுக்கிறதா, பொருண்மை அடிப்படையில் நம்ம வந்து இல்லை புது கவிதை அப்படின்னு நம்ம எடுக்கிறதா அப்படின்னு கேட்குறேன். அதாவது அவை புதிய கவிதை தான், ஆனால் அதற்குள் வந்து மரபு கவிதையினுடைய கடைசி ஒரு எச்சம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கடைசி ஒரு எட்ஜ் இருக்குள்ள. இப்போ உதாரணமாக பாரதிதாசன் கவிதை புது கவிதைன்னு நம்ம வகைப்படுத்தலாம். ஆனால் அது மரபிலக்கியத்தை முற்றிலுமாக கைவிடாத ஒரு இலக்கியமாக பாரதிதாசன் ரெண்டு பேருமே. அவ்வளவு ஏன் பிச்சமூர்த்தியினுடைய கவிதைகளில் கூட சந்தம் இருந்தது. பிற்பாடான கவிதையில் நான் கூட சந்தத்தோடு எழுதின கவிதைகள் சில கவிதைகள் இருக்குது. நாம் வந்து புதுக்கவிதை என்பதை முற்றிலுமாக இலக்கண ரீதியான ஒரு துண்டிப்பு,
ஒரு விடுதலை என்பதை நோக்கி நம்ம நகர்ந்தோம் என்ன கூட மரபில் இருக்கக்கூடிய சந்த இனிமை இருக்குல்ல, அதை நம்ம கைவிட துணியலை. அது நமக்கு தேவைப்பட்டது. ஏன்னா பாரதிதாசன் பாரதி இருந்த காலகட்டம் கூட பொதுவில் பாடுவதற்கான கவிதைகள் அவை. அதில் சந்தம் இருப்பது பெரிய அளவில் பயன் தரும். அதனால் அவங்களும் அதை பயன்படுத்தினாங்க. ஆனாலும் கருத்தளவில் அது அதுவரையிலான எல்லா மரபு கவிதைகளும் புதுத்தன்மையை கொண்டிருந்தது. அதனால் பாரதிதாசன் பாரதி இருவரையுமே புதுக்கவிதை என்று சொல்வதில் மேஜராக தொக்கி நிற்கிறது எதுனா கண்டென்ட். பேசு பொருள் ரொம்ப புதுமையானது, நவீனமானது. ஆனால் அது சவுண்டில் மரபுத்தன்மையை கொண்டிருந்தது. ஆனாலும் அது வழக்கமான பாலடைந்து போய் கிடந்த நீங்கள் இப்போ சிற்றிலக்கிய காலகட்டத்திற்கான பிறகான மரபு கவிதைகள் இருக்கு இல்லையா, ரொம்ப மொன்னையானவை, ஒரு பெரிய கற்பனை வளம் இல்லாதவை. இன்னும் சொல்லப்போனால் சொஃபஸ்டிகேட்டடு போயம்ஸ், அது ரொமான்டிசைஸ்ட் பண்ணிகிட்டு இருந்த போயம். அதனால் எந்த பயனும் இல்லாத ஒரு 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 பண்ணையார்த்தனமான ஒரு கவிதையாக அது இருந்தது. அதை முதல்ல ஜனநாயகப்படுத்தி கருத்தியல் ரீதியாக சொல்முறையில் அவங்க புதுமைப்படுத்தினாங்க. அந்த வகையில் கண்டென்ட்டாக பாரதியும் பாரதிதாசனும் பெரிய புதுமையாளர்கள். ஆனால் வடிவ ரீதியாக புதுக்கவிதையை பாரதிதாசனும் பாரதியும் கம்மியாக தான் கையாண்டிருக்கிறாங்க. ஆனால் அவர்களை புதுக்கவிதை ஆளாக தான் நம்ம வகைமைப்படுத்துவோம். இல்லைங்க, இப்போ நான் அவங்கள ஒரு வகையில் வகைப்படுத்துவேன். எப்படின்னா மரபு கவிஞர்கள் அப்படின்னு சொல்கிறத விட மரபு வகை கவிஞர்கள் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு வேறுபாடு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, மரபுங்கிறது அதனால சொல்கிறேன், பொலிட்டிக்கலாக ஒரு மரபு இருக்குது. மரபு ரெண்டு வகையாக நம்ம சொல்லலாம். ஒன்று இலக்கணம் அப்படிங்கிற ரீதியாக மொழிக்கு இருக்கிற ஒரு மரபை பற்றி நம்ம பேசலாம். அது இல்லாமல் தமிழ் பழமை இதுக்குள்ளார ஒரு மரபு இருக்குது. நமக்கு மரபுங்கிறது மொழி ரீதியாக ஒரு மரபு இருக்குது, சிந்தனை ரீதியாக ஒரு மரபு இருக்குது. ரெண்டையும் மீறி வருது இல்லையா, அதுதான் புதுக்கவிதை. நீங்கள் ரெண்டையும் மீறணும். வெறுமனே மொழி இலக்கண மரபு இருக்குல்ல, அதை மட்டும் மீறுறதுனால அது புதுக்கவிதையாக மாறாது. சிந்தனை ரீதியாகவும் இருக்கக்கூடிய மரபு இருக்கு இல்லையா, அதையும் மீறணும். அதுதான் அது புதுக்கவிதையாக மாறுங்கிறனா. மரபு கவிதை இன்றைக்கி புதுக்கவிதை இருக்குல்ல, ஒரு புதுக்கவிதைக்குள்ளார பழமையான ஒரு அரசியல் பேசப்படுதுன்னு வைங்க, அது புதுக்கவிதையாக இருக்காது, அது மரபு கவிதை. எந்த வகையில்? கண்டென்ட்டாக அது மரபு கவிதை. புரியுதுங்களா? ரெண்டு இருக்குது மரபில். ஒன்று வடிவம், இலக்கண ரீதியாக உருவாக்கப்படுகிற கவிதைங்கிற ஒரு வடிவத்துக்கு ஒரு மரபு இருக்குது. திரும்ப திரும்ப பேசி பேசி ஒரு ஒரு பழைய அரசியல் கருத்தியல் மரபு இருக்குல்ல, அந்த மரபு இருக்குது. இந்த ரெண்டு மரபையும் மீறும்போது தான் அது புதுக்கவிதை. இப்போ ஒருவேளை இலக்கணம் இல்லாமல், இலக்கண முறைகள் இல்லாமல் ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு கருத்தை கொண்ட ஒரு கவிதையை நீங்கள் புது கவிதைன்னு சொல்லுவீங்களா, வேறு எப்படி சொல்லுவீங்க? என்னென்னா, இப்போ மரபு கவிதைங்கிற ஒரு சொல்ல நம்ம இலக்கணத்துக்கு மட்டுமே பழகிட்டோம். அதனால் இப்போ ஒரு நவீன கவிதைக்குள்ள ஒரு பழமையான கருத்தை கொண்ட கவிதை இருந்துச்சுன்னா அது மோசமான கவிதை, பிற்போக்கு கவிதை அப்படின்னு நம்ம வகைப்படுத்தலாம். அதை அப்படி தான் சொல்ல முடியுமே தவிர, அதை மரபு கவிதைன்னு சொன்னால் பொருள் குழப்பம், நம்ம டெய்லி டயலாக்டிக்ஸில் அது குழப்பத்தை ஏற்படுத்தும். நம்ம மரபு கவிதைங்கிறத வெறுமனே கருத்தியல் மரபு கவிதையை மட்டும் நம்ம பேசலை. நம்ம பெரும்பாலும் நமக்கு எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருக்குது. மரபு கவிதைனா அது மொழி ரீதியான இலக்கண மரபு கவிதைக்கு மட்டுமே அந்த சொல்ல புழங்கியிருக்கும். திடீர்னு கருத்தியல் ரீதியான பழமையான கவிதைக்கு அதை பயன்படுத்த ஆரம்பித்தோன்னா குழப்பம் வரும். அதனால் அது மோசமான கவிதை அல்லது ஒரு பழமை வாய்ந்த கவிதை, பிற்போக்கு கவிதைன்னா அது சொல்லலாம். இல்லை, கடமைன்னு வரும்போது நம்ம நன்றி சார். இன்றைக்கி தேதிக்கு அமிர்த சாகரர் எழுதின யாப்பிலக்கணம் அப்புறம் தொல்காப்பியம் இது ரெண்டும் ஒரு கவிஞருக்கு எந்தளவுக்கு சார் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஏன்னா இப்போ பாரதியார் இலக்கணத்தை மீறினார்னா அவருக்கு இலக்கணம் தெரியும். அவர் இலக்கணம் தெரியாமல் மீறல சார், தெரிஞ்சுதான் மீறினார். ஆனால் இன்றைக்கி எழுதுகிற கவிஞர்கள் எல்லாரும் இலக்கணம் தெரியாமல் மீறாங்களா இல்லை தெரிஞ்சே மீறாங்களா சார்? ரெண்டு விஷயம் இருக்குது. என்னென்னா, தொல்காப்பியத்தை முறையாக படித்து உள்வாங்கி புரிஞ்சுக்கணும்னா முறையான ஆசிரியர் வேணும், ஒரு பெரிய காலம் வேணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருடங்களாவது ஒருத்தர் ஒரு நல்ல ஆசிரியர்கிட்ட இருந்தால் தான் தொல்காப்பியத்தை முழுசாக விளங்கி அதில் திளைக்க முடியும். அதற்கான சொஃபஸ்டிகேட்டடான டைம், பொருளாதாரம் இதெல்லாம் ஒருத்தருக்கு இருக்காங்கிறது தெரியாது. நம்ம அதனால தான் சொல்கிறோம், முறையாக இலக்கணம் கற்று பண்டிதத்தன்மையோடு இருக்கிறவர்கள் தான் கவிதை எழுதணும் என்கிற ஒரு மேட்டிமைத்தன்மை அல்லது ஒரு சிலருக்கு மட்டுமே வாய்க்கக்கூடிய அந்த வாய்ப்புள்ளவர்கள் மட்டுமே கவிதை எழுதணுங்கிற ஒரு நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் இந்த புதுக்கவிதை நவீன கவிதை என்கிற ஒரு ஜனநாயகபூர்வமான இடத்துக்கே வந்திருக்கோம். அதனால் இலக்கணம் கற்றுக்குத்துனா நம்ம அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எழுத போகிறது மரபு கவிதையாக இருந்தால் அது கண்டிப்பாக தேவை. நீங்கள் எழுத போகிறது புதுக்கவிதையாக நவீன கவிதையாக இருக்கிறப்போ இந்த இலக்கணங்கள் தேவைப்படாது. ஆனால் அடிப்படையில் எழுத்து பிழை இல்லாமல், ஒருமைப்பன்மை இல்லாமல்,
எழுத பழகணும். அது ரொம்ப அடிப்படையான தேவை. அதுக்காக வந்து சுதந்திரம், மீறல், விடுதலைங்கிற பேரில் சோம்பேறித்தனத்தை நம்ம ஊக்குவிக்க முடியாது. முறையாக மொழியை எழுத்துப்பிழை இல்லாமல், ஒற்றுப்பிழை இல்லாமல், ஒருமைப்பன்மை பிழை இல்லாமல், மயக்கம் இல்லாமல் எழுத தெரியணும். அது அடிப்படை. அதற்காக இலக்கணம் பண்டிதத்தனமாக கற்றுட்டு வரணும்னா அவசியமே இல்லை. சார், இன்றைக்கி அதிகமாக எழுதப்படுற கவிதை வகை என்ன சார்? மரபு கவிதையா அல்லது புது கவிதை, நவீன கவிதை? இன்றைக்கி அதிகமாக எழுதப்படக்கூடிய கவிதை என்பது வந்து நவீன கவிதை, புது கவிதை ரெண்டும் தான். ஆனால் இதனுடைய கோடே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிஞ்சிக்கிட்டு வருது. நவீன கவிதை கொஞ்சம் புது கவிதை மாதிரி இருக்குது, புது கவிதையில் கொஞ்சம் நவீன கவிதை மாதிரி இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சிக்கலானது தான். இப்போ நீங்கள் கலாப்ரியாவோட கவிதைகளும் சில வண்ணதாசனுடைய கவிதைகளும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது புது கவிதை மாதிரி இருக்கும், நவீன கவிதை மாதிரியும் இருக்கும். நான் புது கவிதையிலேருந்து நவீன கவிதையை வர விரும்புகிறவர்களுக்கு நான் எப்போவுமே வண்ணதாசனையும் கலாப்ரியாவையும் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கு அதிகமாக எழுதப்படக்கூடியது இதுதான். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க, கல்லூரியில் தமிழ் பயில்றவங்க, இன்னும் சொல்லப்போனால் புலம்பெயர் மலேசியா, சிங்கப்பூர், கனடா, வட அமெரிக்கா போன்ற நாடுகளில் வாழக்கூடியவங்க அதிகமாக மரபு கவிதைகள் எழுதுகிறாங்க. அவர்களுடைய நம்பிக்கை என்னென்னா, அவர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கிற தேசத்தில் மொழி பிரதிநிதித்துவம் இல்லாததுனால, அங்கே மொழி சிறுபான்மையாக அவங்க இருக்கிறதுனால மொழியை காப்பாற்றியே ஆகணும், நம்முடைய அடுத்த தலைமுறை கொண்டு போயே ஆகணும். இன்னொன்று, நம்முடைய ஒழுக்கங்களும் விழுமியங்களும் பண்பாடும் நம்முடைய அறம் சார்ந்த நம்பிக்கைகளும் நம்ம மொழியில் தான் இருக்குது அப்படின்னு கருதுறதுனால அவங்க மரபு கவிதைகளை அதிகமாக முன்னெடுக்கிறாங்க. இன்னொன்று, அங்கே நவீன கவிதை, புது கவிதை வரக்கூடிய கண்டென்ட் அதிர்ச்சி விடக்கூடியதாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா போன்ற நாடுகளில் கல்ச்சராக அது வேறு மாதிரி டெவலப் ஆகிருக்கு. அதையே அடாப்ட் பண்ணிக்க முடியாத நம்முடைய தமிழ் சமூகத்தில் திடீர்னு நவீன கவிதைகளுடைய கண்டென்டெல்லாம் அது பயப்படுறாங்க. திடீர்னு ஐயோ இதெல்லாம் கவிதைக்குள்ளே பேசலாமா, இதெல்லாம் படித்தா என் பொண்ணு என்னவா, இதெல்லாம் படித்தா என் பையன் என்னவாங்கிற ஒரு பதட்டம் வருது. நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அது ஒரு 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 இரு பண்பாட்டில் வாழ்கிற ஒரு தடுமாற்றம், சிக்கல். ஒரு அமெரிக்காவில் ஒரு தமிழருக்கு பிறக்கிற ஒரு குழந்தை அது அமெரிக்க குழந்தையாக வளரணுமா, தமிழ் குழந்தையாக வளரணுமாங்கிற சிக்கல் இருக்குது. புறம் முழுக்க அமெரிக்காவாக இருக்குது. அதனுடைய பண்பாடு எல்லாமே வேறு ஒன்றா இருக்குது. அப்போ அந்த குழந்தைக்கு அமெரிக்க வாழ்க்கை முறை நாட்டம் இருக்கும், ஆனால் வீட்டில் தமிழ் பண்பாடு என்கிற ஒன்று வைக்கப்படும். இந்த இரட்டை வாழ்வுங்கிறது ரொம்ப சிக்கலான ஒன்று. இதனால் இந்த ஒரு முக்கியமான ஒரு சிக்கலில் தான் அவங்க மரபு கவிதைகள் அதிகமாக முன்னெடுக்கிறாங்க. தமிழில் இன்றைக்கி தமிழ்நாட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மரபு கவிதைகள் ரொம்ப கம்மி. சார், ஒரு பொருளாதாரத்தில் வாழ்க்கையில் வந்து சரியாக ஓட்டுறதுக்கு கவிஞராக இருக்க மட்டும் நீங்கள் போதுங்களா சார்? ஏன்னா எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணனாலே வந்து ஓட்ட முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காருங்க சார். எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணனாலே ஓட்ட முடியல, பொருளாதார ரீதியாக அவரால் வாழ்க்கையை சரியாக ஓட்ட முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்றைக்கி மனுஷபுத்திரன் என்கிற ஒரு கவிஞர் வெறுமனே கவிதை, தமிழ், மொழி, எழுத்து என்கிற ஒன்றை மட்டுமே நம்பி இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஸ்டாராக இன்றைக்கி தமிழில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. 10,000 கவிதைகளுக்கு மேலே எழுதியிருக்கிறாரு. அப்படி வாழ முடியும்னு அவர் மனுஷபுத்திரன் அவர்கள் நிரூபிச்சிருக்கிறார். எஸ். ராமகிருஷ்ணன் வந்து அப்படி சொல்லியிருந்தா கூட இன்றைக்கி 3 கோடி 4 கோடி மதிப்புள்ள அரசு வீடு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இல்லையா சென்னையில். சும்மா இல்லை, எவ்வளோ எழுத்தாளர்கள், தமிழ் சாகித்ய அகாடமி வாங்கின எல்லா எழுத்தாளர்களுக்கும் கோடிக்கணக்கான ரூபாயில் வீடு வழங்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி எஸ். ராமகிருஷ்ணன் வீடு வழங்காதனால அவர் வறுமையெல்லாம் இல்லை. அவர் எழுத்தாளர், அவர் சாதித்த ஒரு மனிதர் தான். ஜெயமோகன் ஒருத்தர் இருக்கிறாரு, சாருநிவேதன் ஒருத்தர் இருக்கிறாரு, நான் இருக்கேன். நான் என்னுடைய எழுத்தை, மொழியை, கவிதையை மட்டுமே நம்பி சென்னைக்கு வந்தவன் நான் இருக்கிறேன். இப்போ வரப்போகிற இளங்கோ கிருஷ்ணன் இருக்கிறாரு, அவரையும் எழுத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறவர் தான். அதுக்கடுத்து பேச வரப்போகிறார் சாம்ராஜ், அவரும் எழுத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான். நீங்கள் ரொம்ப பழைய சொற்றொடர் தான். நீங்கள் எதுவாக ஆக விரும்புகிறீர்களோ அதுவாக நிச்சயமாக ஆக முடியும் என்பது தான். அதில் எவ்வளோ தீவிரமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்தது அது. சார், கவிஞருக்கு மிகப்பெரிய புகழை தேடி கொடுக்குறது பாடலாசிரியர் அப்படிங்கிற ஒரு சினிமா திறனை வச்சுக்கலாங்களா? இப்போது மிகப்பெரிய பாடலாசிரியர்களே வியந்து பார்க்குற கவிஞர்கள் இருக்காங்க. இப்போ பாரதி வந்து பாடலாசிரியர் கிடையாது, ஆனால் தமிழில் இது வரைக்கும் எத்தனை பாடல்கள் எழுத, ஆயிரக்கணக்கான பாடல்கள் எழுதிய எந்த பாடலாசிரியர் நீங்கள் கூப்பிட்டு கேட்டாலும் பாரதி தான் பெரியவர்னு ஒத்துப்பாங்க, பாரதிதாசன் தான் பெரிய ஆள்னு ஒத்துப்பாங்க இல்லையா? உண்மைதானே? பிரமிழ் பெரிய கவிஞர்னு ஒத்துப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற தமிழ் பாடலாசிரியர்கள்ட்ட யார்கிட்ட வேணாலும் கூப்பிட்டு கேளுங்க, ஒத்துப்பாங்க. பாடலாசிரியர் பெரியவரா, கவிஞர் பெரியவராங்கிற பட்டிமன்றம் அவசியமற்றது. ஏன்னா பாடலாசிரியர் என்பவர் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடியவர், நிறைய புகழை சம்பாதிக்கக்கூடியவர், இன்னும் சொல்லப்போனால் கோடிக்கணக்கான மனிதர்களை ஒரு நொடியில் சென்றடைந்து விடக்கூடியவர் இல்லையா? அந்த இடம் வேறு, இந்த இடம் வேறு. நாம் எந்த இடத்துக்கு வர்றோம்,
யாருக்காக நம்ம எழுதுறோங்கிறது ஒரு துல்லியமான தெளிவு ரொம்ப அவசியமானது. நம்ம கவிஞராக மாறிட்டு பாடலாசிரியருக்கான புகழ் கிடைக்கலையேன்னு புலம்புறதுல எந்த அவசியமும் கிடையாது. பாடலாசிரியராக தான் ஆகணும், நிறைய பணம் வேணும், நிறைய புகழ் வேணும்னா பாடலாசிரியராக போயிடுறது நல்லது. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. தேங்க்யூ சார். ஐயா வணக்கம். வணக்கம். கொஞ்ச நேரத்தில் கேள்வியை மறந்துருப்பேன். கேள்வி மறந்துட்டீங்களா? இல்லை மறந்துருப்பேன், கொஞ்ச நேரத்தில் மறந்துருப்பேன். சொல்லுங்கள் ஐயா. ஒரு இடத்துல நீங்கள் பேசும்பொழுது ஒன்று சொன்னீங்க, முன்னாடி யாரோ கேட்டிருந்தாங்க. அதுக்கு கற்பனைனா பொய் தான் கற்பனை, பொய் தான் கற்பனை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் பொய் வேற கற்பனை வேற அப்படின்றது இப்போ வந்து நேற்று வந்து ஒருத்தர் பேசினார். பொய்யே கற்பனை ஆகாது, ஆனால் பொய் சொல்கிறது கொஞ்சம் கற்பனை தேவை. இல்லை எல்லா பொய்யும் கற்பனை ஆகிடாது. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா பொய் தான் கற்பனை அப்படின்ற மாதிரி இறுதி தீர்ப்பு அல்ல அது. இல்லை அந்த ஆடியோவில் கூட ரீவைண்ட் பண்ணி பார்த்தா இருக்கும். நீங்கள் கமல் சொல்கிற மாதிரி குறும்படம் போடுங்க, நீங்கள் சொன்னீங்களா இல்லையான்னு. இல்லை பொய் தான். நான் நிச்சயமாக சொன்னேன். பொய் கவிதைக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் பொய் அப்படின்னு யாரோ சொல்லும்போது நான் சொன்னேன் பொய் கற்பனை எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொன்னேன். அதுதானே சொல்கிறீங்க? பொய் வேற கற்பனை வேற. இப்போ வந்து நேற்று ஒருத்தர் பேசும்பொழுது இந்த இட்லியை உடைச்சா அதுக்குள்ளேருந்து கறி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது பொய், சரி இருக்கட்டும். ஆனால் கற்பனை அப்படின்றது அது வேற இருக்கும்ல. சரி இப்போ சிம்பிளாக சொல்கிறேன். இல்லை இல்லை அது சொன்னவர் யார்? பா ராகவன் ஐயான்னு நினைக்கிறேன். இல்லை இட்லிக்குள்ளே கறி இருக்குன்னு சொன்னவர் யார்? பா ராகவன் ஐயான்னு நினைக்கிறேன். இல்லை அவர் அந்த செய்தியை சொல்லியிருப்பாரு. இட்லியை உடைச்சு பார்க்கும்போது உள்ள கறி இருந்துன்னு சொன்னது யாரு? அது நான் சொல்லிட்டேன்ல யாரோ. ஓகே இல்லை இட்லிக்குள்ளே நான் உடைச்சு பார்க்கும்போது கறி இருந்ததுன்னு. இல்லை அதான் நான் சொல்லிட்டேன். நான் நீங்கள் பொய் தான் கற்பனைன்னு சொல்லிட்டீங்க. சரியா? சரி இப்போ நான் சொல்கிறேன். இட்லியை உடைச்சா கறி வருதுன்னு பொய் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஓகே இப்போ நான் பதில் சொல்லவா? இப்போ நான் கற்பனை கேட்குறேன். பதில் சொல்லவா? இட்லிக்குள்ளே கறி இருந்ததுன்னு ஒரு பொய் அவர் சொல்லிட்டாரு. இல்லை நீங்கள் கவிதை மூலமாக அதை எனக்கு தெளிவுபடுத்துங்க. அதாம்மா சொல்கிறேம்மா. இட்லிக்குள்ளே கறி இருந்ததுன்னு சொல்லிட்டாரு. அதான் நீங்கள் பொய்ன்னு சொல்கிறீங்க. அது உண்மையாக பொய்யாங்கிறது அப்படி ஒன்று இருந்தால் தான் தெரியும். விட்டுருங்க, அது பொய் அப்படின்னு உங்கள் கருத்து. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இட்லிக்குள்ளே கறியை வைக்க முடியும்னு ஒருத்தன் கற்பனை பண்ணான்ல, அதில் என்ன தப்பு இருக்குது? அது நல்லா தானே இருக்குது. இட்லியை உடைச்சா உள்ள கறி இருக்குது, வெந்த கறி. கவிதையின் மூலமாகவே தான் பதில் சொல்லுவாங்க. தயவு கூர்ந்து அப்படின்னு ஒரு கவிதை ஒன்று சொல்லியிருந்தீங்க. ஆமாம். அதில் வந்து இந்த நத்தை நடந்து போகிறது அப்படின்னு அதில் ஒரு இடத்துல கற்பனை வருதுன்றீங்க. அந்த இடத்த கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா? நத்தை நான் ரொம்ப மெதுவாக போனோம், என்னை அவசரப்படுத்தாதீங்க, எனக்கு பூக்களெல்லாம் ரசிக்கணும், புள்ளின் ஒவ்வொரு இதழையும் பார்க்கணும், அதனால் என்னை அவசரப்படுத்தாதீங்க, என் இயல்பு இதுதான், என்னை மெல்ல போவிடுங்க, எனக்கு ஒரு நாள் முழுக்க எனக்கு இருக்குது, என்னை விட்டுருங்கன்னு சொல்லுது இல்லையா? நத்தை எங்கேயா சொல்லிச்சா? எங்கேயா சொல்லியிருக்கா? இல்லை இல்லையா? நத்தை அப்படி சொன்னதாக ஒருத்தன் கற்பனை பண்ணி சொல்கிறான். ஓகேவா? ஏன் கற்பனை பண்ணி சொல்கிறான்? அது அவனுடைய கருத்து தான். ஆனால் நத்தை மேலே ஏற்றி சொல்கிறான். ஏன்? நத்தை மெதுவாக போகும். நத்தை மேலே ஏற்றி சொன்னால் நல்லாயிருக்கும். ஒரு மனுஷன் வந்து டேய் என்னை விடுங்கடா, எனக்கு வந்து ஓய்வு வேணும், என்னை ரொம்ப அவசரப்படுத்தாங்கடா, நான் மெதுவாக போகிறேன், மவுண்ட் ரோட்டில் அழகழகான விஷயங்கள்லாம் இருக்குது, நான் பார்த்துட்டு போகிறேன், மெதுவாக போகிறேன், என்னை விடுங்கடான்னு சொன்னால் நல்லா இருக்குமா? நல்லா இல்லை. ஆனால் ஒரு நத்தையின் மீது, அதாவது கவிதை புனைவுனா என்னம்மா? முதல்ல தற்குறிப்பேற்றுதல்னு கேள்விப்பட்டிருக்கீங்க? தற்குறிப்பேற்றுதல் அணின்னு அது சில பைகாரத்தில் மேலே கொடி ஆடும். அந்த ஒரு ஓமை மட்டும் நோட்ஸில் புக்கில் கொடுத்தனால அந்த ஒரு ஓமையை வச்சுட்டு இருக்கீங்க. சரி தற்குறிப்பேற்று அன்னைக்கு வேற ஒன்று சொல்லுங்கள். உங்களுக்கு தற்குறிப்பேற்று அன்னைக்கு வேற ஒரு உதாரணம் சொல்லுங்கள். இப்போது ஏதோ ஒரு இலை வந்து அது மரத்துலேருந்து இயல்பாக கீழே விழுந்து போகுது. ஆனால் அது வந்து ஒரு எறும்பு வந்து தண்ணிக்குள்ளே விழுந்து கிடக்குல, அந்த எறும்பை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த இலை வந்து போகிற மாதிரி நான் அப்படியே முடிவு பண்ணிக்கிறது. அது பொய்யா கற்பனையா? அது நம்ம அது கற்பனையாக வச்சுக்கலாம். அந்த இலை அப்படியே போகுது. அது ஏன் பொய் தானே? அது அந்த எறும்பு இலை தானாக விழுந்துச்சு, அது பொய். நீங்கள் எறும்புக்காக போனோன்னு சொல்லி பொய் தானே, அது எப்படி கற்பனை ஆகும்? எல்லா கற்பனையும் இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன். கொடி வந்து தானாக தானே அடிச்சு, அது கோவலனை வாரா என்னை மறித்து கை காட்டின்னு அதை அடிச்சா? இல்லை இல்லை. அப்போ இளங்கோ சொன்னது பொய் தானே? இளங்கோடிகள் சொன்னது சிலப்பதிகாரமே பொய் தானே? பொய்யின் நம்ம எல்லா முடிவுக்கு வந்துட முடியாது. இருக்குல்ல, எல்லாத்தையும் பொய்ன்னு சொல்ல முடியாதுல்ல. அழகாக இருந்தால் அதை ஏற்றுக்கலாம்ல. அதுக்காக எல்லா பொய்யும் நம்ம கற்பனைன்னு சொல்லிட முடியாதுல்ல. ஆமாம், நீங்கள் வீட்டில் போய் சொல்கிற பொய்யெல்லாம் நான் கற்பனை ஏற்றுக்க முடியாது. ஆனால் நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு பொய் சொல்கிறீங்க உங்கள் அம்மாட்ட, இன்றைக்கி காலேஜ் போகல, ஃப்ரெண்டு கூட நீங்கள் படத்துக்கு போயிட்டீங்க, ஆனால் வீட்டில் போய் நான் காலேஜுக்கு தான்ப்பா போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சரி இருங்க காலேஜுக்கு தான் போகிறேன்னு சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மாட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி மனதளவில் நீங்கள் தயாராவீங்க. அம்மா அப்படி கேட்பாங்க, நம்ம காலேஜுக்கு போயிட்டு அக்கா வீட்டுக்கு போயிட்டு இங்கே போயிட்டு இப்படி போனோன்னு ஒரு பொய்க்கு நீங்கள் தயாராகிறீங்க பார்த்தீங்களா? ஒரு கதை சொல்கிறதுக்கு தயாராகிறீங்க பார்த்தீங்களா? ஒரு காட்சியை முதல்ல உருவாக்கிறீங்க பார்த்தீங்களா? மனிதர்கள் முதல்ல பொய்ங்கிறது ரொம்ப வாழ்க்கையில் முக்கியம். ஏன் முக்கியம்னா, பொய் சொல்கிறதுக்காக நீங்கள் ஒரு கதையை உருவாக்குறீங்க,
ஒரு சூழலை உருவாக்குறீங்க, ஒரு காட்சியை உருவாக்குறீங்க, ஒரு முக்கியமான உணர்ச்சியை உருவாக்குறீங்க. இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வீட்டில் போய் அம்மாட்ட சொல்லும்போது அந்த பொய்யை உண்மை மாதிரியே சொல்கிறதுக்கு நீங்கள் பாவனையாக தயாராகிறீங்க. உடல் மொழியில், முகத்தில். இந்த பொய்யை கச்சிதமாக சொல்லி முடிக்கிறது இருக்குல்ல, இட்ஸ் அன் ஆர்ட். அது நீங்கள் சொன்னீங்க ஸ்டார்டிங்லேயே என்னென்னா வியப்பாக சொல்லணும் கவிதை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போது வந்து இப்போது நிலா இருக்குது, எல்லாருமே நிலாவை பற்றி எல்லாரும் எழுதியிருக்கிறாங்க. நிலா வந்து எப்படி தெரியுமா, அப்படி தெரியுமா அப்படின்லாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நிலா பார்த்தோன்னா ஒரு சுற்றி கருப்பாக இருக்கும், உள்ளே வந்து வெள்ளை கலரில் இருக்கும். கருப்பு போர்வைக்குள் நிலா தெரிகிறது, அதை பார்க்கையில் அப்படின்ற மாதிரி எழுதும்போது, பேசுறது போது எழுதும்போது பொண்ணு வைங்க, அது எப்படி இருக்கும் நமக்கு தெரியலை. சரி, ஒரு கருப்பு போர்வைக்குள் நிலா இருக்கிறது. சரி. ஆனால் அதையே நம்ம யோசிக்கும் போது ஒரு இடத்துல ஒரு கவிஞன் சொல்லுறான், முகலாயர் வம்சத்தின் மூத்த குடி பெண்ணியோ முழு உருவை முகத்தை மட்டும் காட்டிவிட்டு முழு உருவை மறைத்து விட்டு, சூப்பர், நீ பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு முஸ்லீம் பொண்ணு மாதிரியே இருக்கிற அப்படின்னு சொல்றது எல்லாருமே சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க நிறைய பேர். ஆனால் அந்த யூடியூப்ல நீங்கள் போட்டிங்கன்னா கூட நிலவும் ஒரு பெண் தானே அப்படின்னு ஒரு கவிதையில் கவிஞர் செந்தமிழ்தாசன் எழுதியிருப்பார். சரி, இந்த மாதிரி ஒரு அழகியல் இருக்குல்ல. இப்போது நீங்கள் சொன்னீங்க பாரதியார் வந்து இலக்கணத்தெல்லாம் உதறி தள்ளிட்டு வசனத்துக்குள்ளே வந்தாருன்னு. ஆனால் அவர் இந்த கற்பனை, சின்ன சின்ன ஊமைகள் இதெல்லாம் விட்டுட்டு உரைநடைக்குள்ளே வந்துடல. இன்னைக்கு எழுதுறவங்களும் அவருடைய எல்லா கவிதையிலையும் ஓமை இருக்குமா? இப்போ முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல வாசிச்ச நத்தை கவிதை இருக்குல்ல, நத்தை கவிதை என்பதே ஓமை தான். மனிதன் தன்னை நத்தையாக ஓமைப்படுத்துகிறான். தன்னை நீங்கள் தற்குறிப்பேற்ற அணி சொன்னீங்க இல்லையா, நத்தை தானாக தான் ஊர்ந்து போகுது. ஆனால் தனக்கு தேவைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நத்தை மீது ஏற்றி நத்தை சொல்வதாக அவன் தற்குறிப்பேற்ற அணி தான் கொண்டு வர்றான். புரியுதா? புரியுது. நீங்கள் தமிழ் கவிதைகளை படிச்சிங்கன்னா, இப்போ வரப்போகிற இளங்கோகிருஷ்ணன் கவிதை படிச்சிங்கன்னா, இவர் கவிதையை படிச்சிங்கன்னா, ஏன் கவிதையை படிச்சிங்கன்னா, எல்லார் கவிதைகள்லையுமே ஓமை இன்னும் இருக்குது. என்னென்னா ஓமையாக இல்லாமல் அது உருவகமாக இருக்குது. இன்னும் அது கொஞ்சம் மேன்மைப்படுத்தப்பட்டு அது படிமமாக மாறுது. ஓமை இல்லாத, உருவகம் இல்லாத, படிமம் இல்லாத கவிதைகள்லாம் எதுவுமே இல்லை. இப்போ பூட்ஸ் கவிதையை வாசித்தேன் இல்லையா, இளங்கோகிருஷ்ணன் கவிதை, அந்த கவிதையில் எறும்பு இருக்கு இல்லையா, அந்த எறும்பு பூட்ஸுங்கிறது எதோட ஓமை? எறும்பு மனிதனுக்கும் பூட்ஸுங்கிறது அதிகாரத்தினுடைய ஓமை. அந்த கவிதைங்க எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னா எனக்கு தெரியல. யாராவது இருந்து சொன்னாங்கன்னா கூட நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நான் வாசித்த கவிதை எறும்பு பூட்ஸ் கவிதை இருக்கு இல்லையா, யாருக்கெல்லாம் புரிஞ்சுது கை தூக்குங்க. யாருக்கு புரியல? இத்தனை பேருக்கு புரியாதுன்னு இவங்க எப்படி நம்பினாங்கன்னு எனக்கு தெரியல. அதுவே முதல்ல ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா இது இங்கே கவிதை பயில்றதுக்காக இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்காங்க. அது ஒன்றும் மரபு கவிதை அளவுக்கு அவ்வளோ கடினமான ஒரு கவிதையாகவும் தெரியல. இடையில வந்து ஐயா வந்து திருக்குறளுக்கு உரை எழுதுன அவ்வளோ பேர் மாதிரி அவர் ஊடகர் வந்து உரை வேற கொடுத்துட்டு போனார். அப்புறமா அவங்க இதை புரியல அப்படின்னு சொல்கிறது எனக்கு இல்லைம்மா. இல்லை, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். என்னன்னா சிம்பிள், நான் ஒன்று சொல்கிறேன். இல்லைம்மா, அதிகார வர்க்கத்தை பார்த்து அதற்கு கீழே இருக்கிறவங்க பேசுகிற மாதிரி தான் அந்த கவிதை இருக்குது. அன்றாட மக்கள் இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு மக்கள் வந்து சொல்லுவாங்கல்ல, சரி இதை பற்றி பேசி என்ன ஆக போகுது, வா நம்ம வேலையை பார்ப்போம், இன்றைக்கி போய் இன்றைக்கி 100 நாள் வேலையை பார்த்து 100 ரூபா காசு வாங்கிட்டு போவோம், எதுக்கு அதை பற்றி நம்ம எழுதி பேசிக்கிட்டே அப்படின்னு சொல்கிறத பற்றி இந்த எறும்பு சொல்லுது. வாங்க நம்ம அன்றாட வேலையை பார்க்கலாம் ஒரு எறும்பு சொல்லுது. இன்னொரு எறும்பு சொல்லுது, ஏன் இப்போ நம்ம சீமான் வந்து கறியை வந்து உள்ளே இருக்குன்னு சொன்னார் அப்படின்றத ஐயாவே கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் சொன்னார். ஏன் உள்ளார போய் கறியை வைக்க முடியாதா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து ஏன் அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு அதை விட்டுட்டு போவோம், அவன் கறியை வச்சா என்ன வைக்காட்டி என்ன. இன்னொருத்தர் சொல்லுவார், ஆமாம் கறி கண்டிப்பாக உள்ளே இருக்குது, அவர் ஆதரிக்கிறவங்க அப்படி சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அதிகார வர்க்கத்தை பார்க்குற பார்வையே சொல்கிறாங்க அந்த எறும்பு மூலியமாக அப்படின்ற அந்த கவிதையில் இருக்குது. அது புரியாதா? இல்லை, இப்போ பாப்பா உங்கள் பேர் என்னம்மா? பூட்ஸுக்கு நான் இப்போ கறியை ஓமைப்படுத்துறேங்க, அவ்வளோதாங்க. இதுவும் ஒரு இதுங்க. இருங்க, உங்கள் பேர் என்னம்மா? உங்கள் பேர் மைக் கொடுங்க அவங்களுக்கு. செந்தமிழ் பாரதி. செந்தமிழ் பாரதி. பாரதியுடைய எல்லா கவிதைகளும் உங்களுக்கு புரியுமா? எல்லா கவிதைகளும் புரியணும் இல்லைங்க, படித்தா புரியும். நான் இப்போ தான் ஸ்டார்டிங். இல்லை, நான் கேட்குறது பாரதியுடைய புத்தகம் இருக்குது, இந்த கையிலே இருக்குது. இந்த கவிதையில் உங்களுக்கு எல்லாமே புரியுமா? இல்லை, நான் வந்து நீங்கள் உரை இல்லாமல் புரியுமா? உரை இல்லாமல் சில கவிதைகள் புரியும், சில கவிதைகள் உரை இருந்தால்தான் புரியும் இல்லையா? இப்படி தான். அது மரபு கவிதையாக இருக்கலாம், புது கவிதையாக இருக்கலாம், நவீன கவிதையாக இருக்கலாம். நம்மக்கிட்ட என்ன ஒரு தப்பு இருக்குது அப்படின்னா, நமக்கு புரியலைன்னா அது நல்ல கவிதை இல்லை, நமக்கு புரியலைன்னா அது கவிதையே இல்லை என்கிற ஒரு மனோபாவம் இருக்குது இல்லையா? அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ சங்க கவிதைகள் இருக்குது, பாடல்கள் இருக்குது, உங்களுக்கு புரிஞ்சிருமா? நேரடியாக படித்தா புரியுமா உரை இல்லாமல்? வாசிப்பில் இருக்கும் பொழுது வார்த்தைகள் கவனிக்கும் பொழுது நான் இப்போ கேட்குறேன், சங்க கவிதைகளை நேராக படித்தா புரிஞ்சுக்கிற எல்லாரும் கை தூக்குங்க பாப்போம். இங்கேருந்து ஒருத்தர் கூட கிடையாது. அப்போ சங்க கவிதையில் என்ன பண்ணலாம்? தூக்கி ஓரமாக பரனில் வச்சுருவோமா?
வைக்க முடியாது இல்லையா? இப்போ 4 உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை புரியுது. என்னன்னா மரபுல இருந்து வெளியேறக்கூடாது, ஓமையிலிருந்து வெளியேறக்கூடாது, இலக்கணங்கள்லேருந்து வெளியேறக்கூடாது. இப்படிலாம் வெளியேறினா கவிதை தன்னுடைய தன்மை இழந்து பலவீனமாயிரும் நீங்கள் கருதுறீங்க. அது எனக்கு புரியுது. அதுதான் நீங்கள் சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. சப்போஸ் அப்படி இல்லைனா கூட ஒரு அழகியல் நீங்கள் சொன்னீங்கல்ல மேலே தலைப்பு கவிதை எழுதுவதற்கான அழகியல் அடிப்படைகள், அந்த உருவங்கள் அவங்க சொன்னாங்க ஏதோ ஒப்புமைகள் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, மோஸ்ட்லி அதை வந்து வியப்பாக சொல்ல ட்ரை பண்ணலாம். அவ்வளவுதான் நான் பேச வந்ததே, வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, வியப்பது என்பது கவிதை எழுது முறையில் 1000ல் 1 முழுமுற்றானது இல்லை. பாரதியார் வந்து தீ இனிது, காற்று இனிது, நிலவு இனிதுன்னு பேசிகிட்டே போகிறார் இல்லையா? அது ஒரு வியத்தல். அது பாரதியார் கவிதையில் ஒரு கவிதை தான். எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா ஒரு கவிதை. எல்லா கவிதையிலும் அவர் வியந்துக்கிட்டே இல்லை. புரியுதா? ஓடி விளையாட பாப்பாவில் ஏதாவது வியந்திருக்கார் அவர்? இல்லை இல்லை. வீணையடி நீ எனக்கு என்ன இருக்குது? சி, கவிதை என்பது வியப்பதற்கு மட்டுமானதல்ல. அது கோவப்படுறதுக்கு உள்ளது, சிந்தனைக்கு உள்ளது, கவலைக்குரியது, சந்தோஷப்படுதலுக்குரியது. மெய்ப்பாடுகள் நீங்கள் படிச்சிருப்பீங்கள்ல, தமிழ் மாணவி தானே நீங்கள்? மெய்ப்பாடுகள் எத்தனை மெய்ப்பாடுகள் இருக்குது மொத்தம் நம்மகிட்ட? 8 மெய்ப்பாடுகள் தானா? 8ஓட இன்னும் பெருக்க வேண்டியது எத்தனை இருக்குது? 4. பெருக்குனா எத்தனை வரும்? 32 மெய்ப்பாடுகள் இருக்குது. அப்போ கவிதைக்கு எத்தனை மெய்ப்பாடுகள், எத்தனை உணர்ச்சிகள் இருக்க முடியும்? நீங்கள் ஒன்றே ஒன்றில் வியத்தல் என்பது 32ல் 1. கவிதைக்கு அந்த தன்மை மட்டும் போதுமா? நோட்ஸ் எடுத்துருக்கீங்கன்னா கவிதைக்கு அடிப்படையானது வியத்தல். அதான் என்னென்னா, இல்லை அதில் சொல்லி முடிச்சிடறேன். பொருள் கொள்வது என்ன பிரச்சனை இருக்குன்னா, கவிஞர் ஆவதற்கு மிக அடிப்படையானது வியத்தல்னு சொன்னேன். அது ஏன்னா இந்த உலகத்தை பார்த்து, இங்கே இருக்கக்கூடிய இயற்கையை பார்த்து, எந்த காட்சியை பார்த்தும் வியப்பது என்பது ஒரு கவிஞனுக்கான அடிப்படை பண்புன்னு சொன்னேன். ஆனால் அது மட்டுமே சொல்லலை. புரியுதா? ஒரு உணர்ச்சி மட்டும் பத்தாது. இன்னொன்று, புரிந்து கொள்வதற்காக கேட்பது என்பது வேறு, தன்னை நிரூபிப்பதற்காக அல்லது தன் கருத்து சரியானது என்பதற்காக வாதிடுவது வேறு. ஆனால் வாதிடுவதும் முக்கியம், நான் இல்லைன்னு சொல்ல. உங்களோட தொடர்ந்து மகிழ்ச்சியாக வாதிடுறதுக்கு நான் விரும்புகிறேன். ஆனால் ரொம்ப தட்டையாக புரிஞ்சிக்கக்கூடாது. கலை என்பது ரொம்ப மல்டிபிள் கோணம் கொண்டது. நீங்கள் ஒரு கலைடாஸ்கோப் பார்த்துருக்கீங்களா? 4 வளையல் துண்டுகளை போட்டு அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் வாசித்த எந்த கவிதையுமே நான் சொன்ன பொருளோடு முடிஞ்சு போகிறது கிடையாது. ஒரு கவிதை 18 வயசில் ஒரு பொருள் தரும், 20 வயசில் ஒரு பொருள் தரும், 40 வயசில் ஒரு பொருள் தரும், 60 வயசில் ஒரு பொருள் தரும். கவிதை வந்து ஃபிக்ஸ்டு பொருள் கிடையாது. அதனால் கவிதையை ரொம்ப தாராளமாக அணுகுங்க. முதல்ல மனம் தளர்ந்து முதல்ல கவிதைகளை அணுகுங்க. நவீன கவிதைகள் மீது உங்களுக்கு ஒரு ஓவாமை இருக்குது. அதுக்கு நான் ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். முதல்ல நீங்கள் ஃப்ரீ ஆகிடுங்க. கவிதைகளை தண்டிக்கணும்னோ இது சரியாக தப்பாங்கிற நோக்கத்தோடு வாசிக்காமல் அதை ப்ளைனாக முதல்ல அனுமதிங்க. உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு நவீன கவிதை சிம்பிளாக நுழைய அனுமதிங்க. அதை பாருங்கள், அதோட பழகுங்க. நீங்கள் எடுத்த உடனே ஒரு முன்முடிவோடு இருக்கும்போது கவிதை மட்டும் இல்லை, மனிதர்கள் கூட நம்ம கூட வாழ முடியாது ஒன்றா. புரியுதா? அதனால் கவிதைகளை முதல்ல ஃப்ரீயாக உங்களுக்குள்ளே எடுத்துக்கோங்க. ஓகே? இல்லை நீங்கள் சிறந்த கவிதைன்னு சொல்கிற ஒரு கவிதை சொல்லுங்களேன். நீங்கள் தாம்மா செந்தமிழ் பாரதி. சொல்லுங்கள் 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 சொல்லுங்கள். அலைகள் தொடர்பாகவே சொல்கிறேன். கேளுங்க 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 கேளுங்க. சரி கேளுங்க 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 கேளுங்க. சரி வாங்கிட்டீங்க, கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேளுங்க. இந்த அலைகள் தொடர்பாகவே சொல்லும் பொழுது என்னென்னா, ஒரு பொண்ணு ரோட்டில் விளையாண்டுட்டு இருக்கா, பருவம் எய்திட்டா, வயசுக்கு வந்துட்டா, உடம்புல சில மாற்றங்கள்லாம் இருக்கும். நொண்டி ஆடணும், விளையாடணும்னு ஆசைப்பட்றா, நொண்டி ஆடணும். சுற்றி பசங்களாம் இருக்காங்க, நிறைய பசங்க. ரோட்டில் போகிறான் வரவெல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பான். ஆனால் விளையாடணும்னு ஆசை இருக்குது, விளையாட முடியாமல் நிற்கிறா. இதுதான் சூழல். இந்த 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 சம்மந்தமாக நான் ஒரு இடத்துல பார்த்தேன். இப்போது வந்து அவளுக்கு நொண்டி விளையாட வேண்டும் என்று ஆசை அவ்வளவு இருந்தது. ஆனால் அவள் அங்கங்களை ரோட்டில் போகிறவர்கள் பார்ப்பார்கள் என்று அவள் அஞ்சுகிறாள். அவள் நொண்டி ஆடாமல் இருக்கிறாள். அங்கே அவள் கனவு சிதைக்கப்படுகிறது, அங்கே அவள் கனவு வதைக்கப்படுகிறது, அங்கே அவளா இல்லை. இப்படின்றது அந்த சூழலுக்கு ஏற்ற கவிதையாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது நவீன கவிதையில் வரலாம், எனக்கு தெரியலை. ஒரு அழகியல் இதில் இல்லையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கான அந்த சூழலுக்கான ஒரு கவிதையை நான் ஒரு இடத்துல பார்த்தேன்.
பார்க்கும் பொழுது அது நான் சிறந்த கவிதையாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு விளையாட ஆசை இருக்குல்ல, அப்போது ஓடை போல பூமி எங்கும் ஓடி ஆட ஆசை உண்டு. எனக்கு விளையாட ஆசை இருக்குது ஓடை போல. நீ விளக்கமே சொல்லக்கூடாது, ஏன்னா எல்லாருக்கும் நீங்கள் சொல்லாமலே புரியணும். அதான் உங்களுடைய கோரிக்கை. பூமி எங்கும் ஓடி ஆட ஆசை உண்டு, நத்தைக்கண் மனிதராலே நொண்டி கூட ஆடலை இன்று. நீங்கள் நத்தை பற்றி சொல்லும் பொழுது சொன்னீங்கல்ல, நத்தைக்கண் மனிதர்னா அவன் பார்க்குறான், எப்படி பார்க்குறான், அந்த மாதிரி பார்க்கல, அவன் முட்டை கண்ணு மாதிரி பார்க்கல, அவன் நத்தைக்கு கண்ணு வெளியில் நிற்கும், பார்த்துருப்பீங்க, அப்படி வெறிச்சு பார்க்குறான் அப்படின்றத இந்த நத்தைக்கண் மனிதர் அப்படின்ற சொல்லு வந்து அப்படி சொல்லுதில்ல, அதனால சொல்கிறேன். இந்த மாதிரி புதுசாக அதாட்டும் நான் முன்னாடி ஒரு கவிதை எடுத்துக்காட்டு சொன்னேன்ல. சரி, இப்போ நான் எனக்கு சிம்பிளான ஒரே கொஸ்டின் தான் உங்களுக்கு. நவீன கவிஞர்களில் நவீன கவிதை தொகுப்பு நீங்கள் எத்தனை வாசிச்சிருக்கிறீங்க? எனக்கு வாசிக்கும் பொழுது இது சின்ன அழகியல் சிரிப்பு. இல்லை என்னுடைய கேள்வி சிம்பிளானது. நவீன கவிதைகள் தொகுப்பு எத்தனை தொகுப்பு வாசிச்சிருக்கீங்க? நேற்று நான் ஒரு கவிதை எடுத்தேங்க, நேற்று நான் கேட்குறது எத்தனை கவிதை தொகுப்புகள் வாசிச்சிருக்கீங்க? அதான் சொல்கிறேன்ல, ஒரு நிமிஷம் கேளுங்க. இல்லை நான் கேட்குறதுக்கு நேரடி பதில். எத்தனை கவிதை தொகுப்புகள் நீங்கள் இது வரைக்கும் வாசிச்சிருக்கீங்க? இங்கே நிறைய பேரை கவிதை எழுத சொல்லிட்டு கீழே இருக்க பேர்லாம் அடிச்சுட்டு பார்த்தோன்னா எல்லா கவிதையும் கிட்டத்தட்ட ஒரே. நான் கேட்குறது சிம்பிளாக ஒரே கொஸ்டின். நீங்கள் எத்தனை கவிதை தொகுப்புகள் நவீன கவிதை தொகுப்புகள்? நான் ஒரு கவிதை வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுதே அதில் எனக்கான அந்த ஒரு நான் கேட்குறது ரொம்ப சாதாரணமான கேள்வி தானே, எல்லாருக்கும் புரியுதுல்ல. நீங்கள் எத்தனை நவீன கவிதை தொகுப்புகள் வாசிச்சிருக்கீங்க? ஒரு இந்த பெஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு கவிதை வரும். பெஞ்சா? பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம். யார் எழுதுனது? அது சரியா தெரியல. அதில் நவீன கவிதைகள்லாம் அந்த இதுதான் உங்களுடைய பிரச்சனை. உங்களுடைய பிரச்சனை இதுதான். என்னன்னா நவீன இல்லை ஒரு நிமிஷம் நவீன கவிதை தொகுப்பு ஒன்று கூட நீங்கள் வாசிக்கல, நீங்களே சொல்கிறபடி ஒன்று கூட வாசிக்கல. ஆனால் நவீன கவிதைகளில் அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, எதுவுமே புரியல, யாருக்குமே புரியல அப்படிங்கிறது சொல்ல வரும்பொழுது என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் ஒரு முன்முடிவோடு இருக்கீங்கன்னு தெரியுது. நீங்கள் வாசிக்கணும். வாசிச்சுட்டு நான் இளங்கோ கிருஷ்ணன் கவிதை படித்தேன், உங்கள் வெயில் உங்கள் கவிதை படித்தேன், மணிச்சபுத்திரன் கவிதை படித்தேன், சாம்ராஜ் கவிதை படித்தேன், நான் வந்து பிரமிழ் கவிதை படித்தேன், ஆத்மானாம் கவிதை படித்தேன், வண்ணதாசன் கவிதை படித்தேன், கலாப்பிரியா கவிதை படித்தேன், இந்த கவிதை இப்படி மோசமாக இருக்குது, இதையெல்லாம் மாற்றி தொலைங்க, என்னத்தை எழுதுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டால் அதை பற்றி பேசலாம். ஆனால் ஒரு கவிதை தொகுப்பு கூட படிக்காமல் பொத்தாம் பொதுவாக அதில் இது இல்லை இதில் இது இல்லைன்னு சொல்கிறது குற்றச்சாட்டு, தப்பான குற்றச்சாட்டு. தொகுப்பாக கேட்காதீங்க. நேற்று இரவு எங்கள் குரூப்பில் வாட்ஸ்அப் இதை எடுத்து பாருங்கள். குரூப்பில் நான் வந்து உங்களுடைய ஒரு கவிதை நிறைய கவிதைகள் அனுப்பியிருந்தேன். இங்கே நீங்கள் வந்து பேச போகிறவங்களுடைய கவிதை அனுப்பியிருந்தேன். எனக்கு புரியாதது கவிதைகள் அனுப்பியிருந்தேன். இங்கே இருக்கவங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன். இப்போ வரைக்கும் பதில்கள் இந்த மாதிரி புரிஞ்சிச்சு, இந்த கவிதையில் தான் சொல்லியிருக்காங்கன்னு அந்த குரூப்லேருந்து ரிப்ளையே வரல. சரி, அந்த குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே எத்தனை கவிதை தொகுப்பு வாசிச்சிருக்காங்க? அது எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு சாம்பார் வைக்கணும்னா எத்தனை வாட்டி சாம்பார் வைக்கணும் தெரியுமா? கிச்சனில் போய் நின்று நான் சாம்பார்னு சொன்ன உடனே பெண்ணடிமைத்தனத்தை பேசுகிறான், பெண்ணுக்காக சொல்கிறான்னு சொல்லாதீங்க. ஆம்பளை பொம்பளை எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன். ஒரு ரசம் வைக்கணும், ஒரு சாம்பார் வைக்கணும்னா அம்மா பக்கத்தில் நின்று 30 வாட்டி சாம்பார் வைக்க பார்த்தா தான் ஒரு வாட்டி ஒழுங்காக சாம்பார் வைக்க முடியும். சரிங்களா? நான் கவிதையும் சாம்பாரையும் கம்பேர் பண்ணுறதுனால எது உயர்ந்ததுன்னு பேச வரல. ஒரு நேரத்தில் பசியாக இருக்கிற நேரத்தில் சாம்பார் தான் உயர்ந்தது, இல்லாத நேரத்தில் கவிதை உயர்ந்ததாக இருக்கலாம், கம்பேரிட்டிவ் இல்லை. பட் ஒரு சாம்பார் வைக்கணும்னா 30 வாட்டி அதில் போய் நின்று வேலை செய்யணும்னா ஒரு கவிதை புரியணும்னா எத்தனை வாட்டி வாசிக்கணும், எவ்வளோ கவிதைகளை வாசிக்கணும்? எந்த கவிதை பழக்கமுமே இல்லாமல் எனக்கு அது புரியலை, எப்படி புரியும்? நீங்கள் வந்து எந்த ஒரு சாஃப்ட்வேரை எதுவுமே பழகாமல் புதுசாக ஒரு சாஃப்ட்வேரை பார்த்துட்டு இது எனக்கு புரியலைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. புரியுதா? ஒன்றை பழகாமல் ஒன்று புரியவில்லை என்று சொல்வது மிகப்பெரிய தவறான குற்றச்சாட்டு. ஒருத்தர் உங்களுக்கு யாருன்னே தெரியாது, அவர் மோசமானவர்னு சொல்கிறீங்க, அந்த குற்றச்சாட்டு ஏற்கவே முடியாது. உங்கள் குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாரும் நவீன கவிதை வாசிச்சிருக்காங்களா? சார் சொல்லுங்கள். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். சொல்லுங்கள். என் கேள்வி வந்து இப்போ கேட்டுருங்க, பாசமாக இருக்குது, சூப்பர், சொல்லுங்கள். இப்போ நண்பர் வந்து பாடலாசிரியர் பற்றியும் கவிஞரை பற்றியும் சொன்னாங்க சார். உங்களோட பார்வையில் நான் முத்துக்குமார் வந்து பாடலாசிரியராக கவிஞரா சார்? அவர் முதல்ல புது கவிதைகள் எழுதினார். நவீன கவிதையினுடைய தன்மையும் சில கவிதைகள் அவர்கிட்ட உண்டு. தூர் மாதிரியான கவிதைகள்லாம் நவீன கவிதையில் சேர்க்கலாங்கிற இடத்துக்கு வரக்கூடிய கவிதைகள் தான். அவர் எழுதின நிறைய திரைப்பட பாடல் இருக்கு இல்லையா, அதில் நிறைய நவீன கவிதைக்கான வரிகள் நிறைய ஒளிஞ்சிருக்கு. குறிப்பாக நீங்கள் கட்டுரை தமிழ் படத்தில் வரக்கூடிய பாடலோ அல்லது வந்து 7G ரெயின்போ காலனி இருக்கு படத்தில் இருக்கக்கூடிய வரிகளோ நிறைய பாடல்கள் வந்து கவிதை தன்மையுடையது. எனக்கு தெரிஞ்சு சினிமா பாடல்கள் எழுதுகிறவங்களில் கவிதை வரிகளை அதிகமாக பயன்படுத்துகிறவரில் நாமுத்துக்குமாரும் தாமரை மிக முக்கியமான ஆட்கள் நான் பார்க்குறேன். நான் இப்போ இந்த தலைமுறையில் சொல்லிட்டு இருந்தேன் பாஸ், அவங்களாம் மாஸ்டர்ஸ்.
கண்ணதாசன்லாம் வந்து நீங்கள் பூங்காற்று புதிதானது பாட்டு அப்படியே நீங்கள் உரைநடை அது எழுதுனீங்கன்னா வசன கவிதை தான். அது நவீன கவிதை கூட தான். அதனால் அப்படிலாம் நிறைய கவிதை இருக்குது. நிறைய திரைப்பட பாடல்களில் நவீன கவிதையை தாண்டிய நிறைய படிமங்கள், அழகான படிமங்கள் கூட இருக்குது. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா தமிழின் மிகச்சிறந்த கவிஞர்கள் அறியப்படுற சிலர், ரொம்ப டாப் மோஸ்ட் கவிஞர்கள் சொல்லப்படுற சிலர் ரொம்ப உணர்ச்சிகரமான தருணங்களில் வைரமுத்துனுடைய சில வரிகளை விதந்து மயங்கி அப்படி என்ன சொல்கிறது உச்சி முகர்ந்துருக்காங்க. புரியுதுங்களா? அப்படியே இருக்குது. இப்போ அனல் மேலே பனித்துளிங்கிற ஒரு வரி வந்து ஒரு மாடர்ன் போயிட்டினுடைய கவிஞனோட முதல் வரியாக தான் அது ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? யுகபாரதி இருக்கார், அதே மாதிரி நிறைய கவிதை வரிகளை எழுதுகிற ஒருத்தர் இருக்கிறார். ஸோ நாமுத்துக்குமார் வந்து ஒரு மாடர்ன் போயட்டாக எழுதுறதுக்கான எல்லா தகுதியும் பெற்றவர் தான். அவர் துறை திரைப்பட பாடலுங்கிறதுனால அதுக்குள்ளே அதை இட்டு நிரப்பிக்கிட்டாருன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னும் ஓர் இரவு பாடல்லாம் ஒரு கவிதை தன்மையில் தான் இருக்கும். கற்றத்தமிழர் இருக்கக்கூடிய அந்த அதாவது புதுக்கவிதை மரபில் வந்து மன்மத அம்புகள் தைத்த இடங்களில் சந்தனமாக என்னை பூசுகிறேங்கிற வரிகள் எல்லாருமே வியந்தாங்க. அது ஒரு வியப்புக்குரிய ஒரு வரி தான் இல்லையா? ரோஜாவை தாராட்டும் தென்றல் பாட்டாகட்டும் இல்லை, வைரமுத்துடைய நிறைய பாடல்கள் வந்து நவீன கவிதைக்கு நிகராக இருக்கும். ஆனால் அவர் எழுதுகிற புதுக்கவிதைகளாக தான் இருக்கும். அது நவீனத்தன்மை பெற்றிருக்காது. நீங்கள் எழுதி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிங்களா சார்? நான் ஒரு தமிழ் மாணவன். ஓகே சார். முதுகலை தமிழ். ஆனாலும் இலக்கணத்தை நான் முழுசாக கற்றுக்கிட்டதெல்லாம் சொல்லவே மாட்டேன். அது என்னாச்சு, தொல்காப்பியம் இன்னும் நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு மாணவனா. அது என்ன திகைப்பிலேயே ஆழ்த்திக்கிட்டு இருக்குது. யாவது யாப்பிலக்கணும் தான் திகைப்பில் ஆழ்த்திட்டே இருக்குது, அச்சுறுத்திட்டே இருக்குது, பயமுறுத்திட்டே இருக்குது. இன்னும் கற்றுக்கிட்டே தான் இருக்குது. அதை கற்றுக்கிட்டுலாம் நான் முழுசாக கற்றுக்கிட்டுலாம் எழுத வரல சார். அப்புறம் இந்த கட்டழகானதோர் கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா, அதில் கட்டில் அமைந்ததடா, கொடும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதுமில்லை இன்ப சக்கரம் சுற்றுதடா, அதில் நான் சக்கரவர்த்தியடா. இது வந்து சிவாஜி கணேசன் சார் படத்தில் கண்ணதாசன் எழுதின ஒரு பாட்டு. இது கவிதையா இல்லை பாடல் வரியா சார்? ஏன்னா வைரமுத்து சார் வந்து ஒரு இடத்துல வந்து கவிதை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இல்லை, அதான் சொல்கிறேன்ல, நாம் வந்து இப்போ நான் சொன்னேன் பூங்காற்று புதிதானது பாட்டை வந்து கவிதையாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன். ஏன் சொன்னேன் அப்படின்னா அதுக்குள்ளே இசை ஆகாட்டலும் அது கவிதையாக மாறுறதுக்கான தன்மையை கொண்டிருக்கும். இப்போ நதி எங்கு செல்லும் கடல் தன்னை தேடி பொன்வண்டோடு மலர் தேடி என் வாழ்வில் நீ வந்தது விதியானால் நீ எந்தன் உயிரென்றோ அப்படின்னு இருக்கு. இது இளையராஜாவோட டியூனுக்குள்ளே இல்லாட்டலும் அதுக்கு போய்ட்ரியோட தன்மையை பெற்றிருக்கு. முதல் 2 வரியும் சாதாரண ஓமை தானா கூட கடைசியாக வர்ற என் வாழ்வில் நீ வந்தது விதியானால் நீ எந்தன் உயிரென்றோ அப்படிங்கிற இடம் கச்சிதமாக ஒரு போய்ட்ரி மாதிரி இருக்குது. அதனால் நான் அதை போய்ட்ரின்னு சொல்கிறேன் இல்லையா? அந்திமலை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. இதை நீங்கள் மியூசிக் இல்லாமல் வச்சாலும் அது போய்ட்ரி தன்மையோடு கொண்டு இருக்கும். இப்போ கட்டழகானது ஒரு கற்பனை ராஜ்யம்ங்கிறது அது பாடல் தன்மையோடு இருக்குது. ஏன் அப்படி பாடல் தன்மையோடு இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு சந்தம் வந்து பாடுவதற்கான சந்தமாகவே அதுக்குள்ளே இருக்குது. அதனால் அதை பாடல்னு சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா கட்டழகானது ஒரு கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா அதில் கட்டில் அமைந்ததடா தரதன்னத்தான அந்த அந்த யாப்பு இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு வந்து கச்சிதமாக இசைமைக்கே உள்ளது. வீணையடி நீ எனக்கு மேதும் விரல் நான் உனக்கு, இது இசைமை இல்லாட்டிலும் கவிதையாக இருக்குது. வீணையடி நீ எனக்கு அப்படி போயிட்டு வரலாம். அது இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் மியூசிக் இல்லாட்டிலுமே அது போய்ட்ரியாக இருக்குது. ஸோ நான் என்ன கருதுகிறேன், ஒரு 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 அது அது இசைக்குள்ளே கொண்டு போகட்டாலும் கூட அது போய்ட்ரியாக இருந்தால் போய்ட்ரி எனக்கு படுதுன்னா ஓகே. அது யார் அந்த நிலவு இப்போ பாட்டாக கேட்கும்போது சாதாரணமாக கேட்கும்போது யார் அந்த நிலவு ஏன் இந்த கனவு, இது எனக்கு வந்து ஒரு கவிதையாக தான் தோணுது. நீங்கள் ஈரவெளி காவியங்கள்னு ஒரு படம் இருக்குது தெரியுமா? ஈரவெளி காவியங்கள், அதில் உள்ள எல்லா பாட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தென்றலிடை தோரணங்கள் தென்றலிடை தோரணங்கள் தோழினிலே கூந்தலலை தாளலயம் நெஞ்சினிலே தாழவில்லை தாங்கவில்லை, இப்படி ஒரு வரி இருக்குது. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாடலாசிரியர் எழுதின ஒரு பாட்டு. இதுக்குள்ள ஒரு போய்ட்ரி தன்மை இருக்குது. இதில் இருக்கிற ஒரு 5 பாட்டு இருக்கும். வல்லபன், எம்ஜி வல்லபன் எழுதுறது ரொம்ப ஃபேமஸான பாடலாசிரியர். ஆனால் அவருடைய ஒரு பாடல் மட்டும் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான், கேட்டிருக்கீங்களா? அந்த ஒரு பாட்டு நிறைய பேருக்கு தெரியும், மீதி பாட்டு தெரியாது. இந்த பாட்டில் நீங்கள் ஈரவெளி காவியங்கள் இருக்கக்கூடிய மொத்த ஆல்பம் இருக்குது, அதை கேட்டு பாருங்கள். மியூசிக் இல்லாமல் தனியாக ஒரு நோட்டில் எழுதி பாருங்கள், அது ஒரு போயமாக இருக்கும்.
சார் எல்லா கவிதையும் பாடல் வரியாக யூஸ் பண்ண முடியுங்களா சார்? நீங்கள் இசை ஒழுங்கு இருந்தால் அது இன்னும் சுலபமாக இருக்கும். இசை ஒழுங்கு இல்லைன்னா கஷ்டம். இப்போது வெறுமனே எழுதி இசையமைக்கப்பட்ட பாட்டுனா இப்போ இது இருக்கு பாருங்கள், ஏனோ வானிலை மாறுதே, ஏனோ வானிலை மாறுதே, அடுத்த வரி தெரியுமா? பனித்துளி போகுது. சொல்லுங்கள். மழைத்துளி தூறுதே, மார்பின் வேகம் கூடுதே, இல்லையா? மனமோ ஏதோ சொல்ல வார்த்தை தேடுதே, இப்படியே போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண பொயம், அப்படியே பொயமாக தான் இருக்குது. இது வந்து அழகாக மியூசிக்கில் கொண்டு வராங்க. மெட்டமைக்கிறாங்க சார். ஏதோ வானிலை மாறுதே, மழைத்துளி தூறுதே, மார்பின் வேகம் கூடுதே அப்படின்னு சொல்கிறப்போ அதுக்குள்ளே எதுவும் தேவைப்படலை. ஆனால் நீங்கள் வேற ஒரு ஸ்கேலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அது பயங்கரமாக இருக்குது. ஏனோ வானிலை மாறுதே, இவ்வளோ பென்ஸ் அதுக்குள்ளே கொண்டு வரும்போது மொழியே பயங்கரமாக இருக்கும். அடிக்கடி வந்து இளையராஜா வந்து திரும்ப திரும்ப சொல்லுவார் இல்லையா, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி பாட திரும்புகிறேன், நான் உன்னை நீங்க மாட்டேன், நான் உன்னை நீங்க மாட்டேன். இந்த நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் இழுத்துட்டு போகிறோமோ இன்னிசை அளபடைன்னு நம்மகிட்ட ஒரு இலக்கணம் இருக்குது, அளபடை இலக்கியம் இருக்குது இல்லையா, கடுப்பதும் இல்லையா, எங்கே சவுண்ட் வேணுமோ நம்ம கொஞ்சம் ஈட்டிச்சுக்கலாம். நம்ம தமிழில் அந்த சலுகைகள்லாம் உண்டு. அப்போ அந்த நான் உன்னை நீங்க மாட்டேன் அது இன்னும் அதுக்கு ஒரு சுவை தருது. மற்றபடி ஒரு சாதாரண கவிதை, இப்போ ஒரு மனுஷோட கவிதைகளில் பெரும்பாலான கவிதை பாடலாக மாற்ற முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்குள்ளார ஒரு இப்படி ஒரு சின்ன அலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அலை வந்து ரெண்டு வரையும் ஒரு அலை மாதிரி வந்து போகிற மாதிரியே இருக்கும். முடிவில் ஒரு அலை படார்னு பாறையில் மோதும் தெரியுமா? மனுஷ கவிதைகள் நான் எப்பவுமே அப்படியே தான் பார்ப்பேன். ஒரு அலை, இன்னொரு அலை, இன்னொரு அலை, இன்னொரு அலை, கடைசியாக கவிதை முடியும் போது ஒரு பேரலை வந்து பாறையில் மோதுற ஒரு எஃபெக்டோட தான் அவரோட கவிதை இருக்கும், விஷுவல் ஆகும். ஸோ அதில் ஒரு இசைத்தன்மை இருக்கும். அதில் நீ வராமல் போயிருக்கலாம், நீ இல்லாமல் இருந்திருக்கலாம், நான் சொல்லாமல் இருந்திருக்கலாம், இது இருக்குல்ல, இதுக்குள்ள ஒரு இசைமை இருக்குது. ஒரு இப்படி சின்ன ஒரு அலையாட்டம் இருக்குது பாருங்கள். இந்த கவிதையில் ஈஸியாக மியூசிக்குள்ளே கொண்டு வர முடியும். சில கவிதைகள் மியூசிக்குள்ளே வராது, ரொம்ப தட்டையாக பிளைன் ஆகும். சார் மரபு கவிதை இருக்குல்ல சார், சங்க இலக்கிய பாடல்கள், குறுந்தொகை பாடல்கள், அது வந்து இசையாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியுங்களா சார்? கண்டிப்பாக முடியும். இல்லை, எதையுமே மாற்ற முடியும். நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை குப்பை-தொட்டி அப்படின்னு இருந்தால் கூட நீங்கள் ஒரு நல்ல டியூனில் குப்பை-தொட்டிங்கிறத நீங்கள் வேறு ஒரு டியூனில் கொண்டு வரும், வேறு மாதிரி மாறும். அது எந்த சொல்லையும் இசை மிக்க சொல்லா மாற்றலாம். கேள்வி என்னன்னா, மரபு கவிதைகள் வந்து அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குங்களா, இசை அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குங்களான்னு கேட்குறேன் சார். இசைக்காக தான் அந்த இலக்கணமே வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எதுகை மோனைங்கிறப்போ இரண்டாம் எழுத்து ஒன்றா வரும்பொழுது உங்களுக்கு அந்த முதல் சொல்லு ரெண்டாவது சொல்ல வரும்பொழுது தான் அது பாட முடியுது. மோனை வரும்போது முதல் எழுத்து ஒன்றா வரும் இல்லையா? இப்போது பூமர பாவை நீயடி இங்கு நான் பாடும் பாமர பாடல் கேளடி இருக்கு இல்லையா? பூமர பாவை நீயடி பாமர பாடல் கேளடி, பூமரம் பாமரம், இங்கே மோனை வருது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இயைபு வருது, டி இல்லையா? அப்போது எதுகை மோனை இயைபு வந்தாலே அது இசைமைக்குள்ள வந்துடும். ஓகேங்க சார். அதனால் மரபு வந்து பாடலாக்குறது ரொம்ப எளிது. அவ்வளோ சார். தேங்க்யூ சார். வேற வேற கேள்விகள்? செந்தமிழ் பாரதி, உங்களுக்கு கேள்வி முடிஞ்சிருச்சா? இருக்கா? இல்லை கேட்டேன். நம்ம கேட்க விடாமல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். இல்லைம்மா, நீங்கள் கேட்குறதுலாம் சரிதான், உங்களுடைய ஆர்வம் இப்படி தான் இருக்கணும், ஒன்றும் தப்பு கிடையாது, சரியா? உரையாடுங்க. ஆனால் என்னுடைய ஒரே கோரிக்கை, அது உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருமே வாசிக்கணும். இப்போ நான் கவிதை எழுத வர்றதுக்கு முன்பு ஒரு 100 கவிதை தொகுப்பாவது வாசிக்கணும்ல, அதான முறை. அப்போ தான் ஓகே, இந்த உலகம் இப்படி இருக்குங்கிறது புரிய வரும். நாம் எந்த களத்தில் போய் எந்த மேடையில் போய் நம்ம ஆட போகிறோமோ அந்த மேடையை களத்தை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கிறது அவசியமானது. ஒரு திரைப்படம் எடுக்க போகிறோம், ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறோம், இல்லை ஒரு சிறுகதை எழுத போகிறோம். இப்போ நான் கவிதைக்கு மட்டும் சொல்லலை, ஒரு சிறுகதை எழுத போகிறீங்கன்னா குறைஞ்சது ஒரு 100 சிறுகதையாவது வாசிக்கணும்ல, அதான அடிப்படை. ஸோ அந்த அடிப்படையோடு நம்ம வந்து நம்முடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தலாங்கிறது தான் நோக்கம். இன்னும் ஒரு மீட்டிங்காக போனால் கூட இங்கே இதெல்லாம் லைவ் போயிட்டுருக்கு, உங்கள் கேள்விகள் பதில்கள் எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு ஒரு மிக முக்கியமான ஒரு செஷன். இவ்வளோ தூரம் கவிதையை பற்றி இவ்வளோ இன்டெப்த்தாக பேசக்கூடியவங்க வந்து நீங்கள் சந்திக்கிறது ரொம்ப அபூர்வம்.
நான் முந்தா நாள் சொன்ன மாதிரி தான் எங்களுடைய எங்கேஜில் நான் உங்கள் வயசில் இருந்தப்போ இந்த மாதிரியெல்லாம் கவிதையை பற்றி எடுத்து சொல்கிறதுக்கு யாராவது இருந்திருந்தா நானுமே பல தவறான கவிதைகளை எழுதியிருக்க மாட்டேன். இது வந்து ஒரு பெரிய வழிகாட்டுதல். அந்த வகையில் இவ்வளோ நேரம் வெயில் உங்களிடம் உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ விரிவாக அவர் பதில் சொல்லி தன்னுடைய ஒரு அருமையான நேரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ என்னென்னா நமக்கு அடுத்து பேச வேண்டிய கெஸ்ட்டு வந்து அவர் என்னாச்சுன்னே தெரில, ஃபோனு சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. 10 மணிக்கு வர்றேன்னாரு, இது வரைக்கும் வரல. அதனால் இப்போ டீ பிரேக் போயிடலாம். டீ பிரேக் முடிஞ்சு வாங்க. ஒரு ½ அன் ஹவர் என்ன பண்ணலான்னா, உங்களில் கவிதை எழுதக்கூடியவங்க இருப்பீங்க, உங்கள் கவிதைகளை இங்கே நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம், வாசிக்கலாம். சரிங்களா? யார் யார் வாசிக்க விரும்புகிறீங்கன்றத அவங்க சிவசக்திக்கிட்ட நேம் கொடுத்துருங்க. அதில் ஏதாவது வந்து திருத்தங்கள், ஏன்னா ஒரு ஒர்க் ஷாப்புங்கிற ஒரு மீனிங்கை நம்ம வந்து உருவாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் கவிதையில் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் கவிதைகள் பலருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு கேள்விகள் இருக்கலாம். ஒரு ½ அன் ஹவர் பேசிவிட்டு ஒரு 1-1:15க்கு லஞ்ச் பிரேக் போயிடலாம். அதுக்கப்புறம் 2 மணிக்கு நான் பேசுவேன், அதுக்கப்புறம் சாம்ராஜ் பேசுவார். ஆக்சுவலாக வந்து நாங்கள் பேச வேண்டிய நிறைய விஷயங்களுக்கான ஓப்பனிங்கை வந்து வெயில் உருவாக்கி கொடுத்துருக்கார். நீங்கள் வெயிலோட கவிதைகள்லாம் படிச்சிருக்கீங்களா? நீங்கள் வெயிலோட கவிதைகள் எல்லாமே இன்றைக்கி எப்படி கவிதை இந்த காலகட்டத்தினுடைய ஒரு உணர்வுகளை எப்படி எழுதணுங்கிறதுக்கு ஒரு கிளியர் எக்ஸாம்பிள் வேணும்னா நீங்கள் அவருடைய கவிதைகளை படிக்கிறது தான். நிறைய இளைஞர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கவிஞர், நிறைய பெண்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கவிஞர். அவர் வந்து ரொம்ப இன்டென்ஸான உணர்வுகளை எழுதக்கூடியவர். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெஃபர் பண்ண பெயர்கள் இருக்கு இல்லையா, அவர் சொன்ன கவிஞர்கள், அதெல்லாம் நீங்கள் தேடி படித்தாலே போதும், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மிகச்சிறந்த கவிஞனையும் நீங்கள் கண்டுக்கலாம். ஸோ எல்லாருக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு, ஏன்னா கண்டினியூஸாக ஏசியில் உட்காந்துருக்குது, அது கொஞ்சம் டார்ச்சர் தான். ஏசி இல்லாட்டியும் டார்ச்சர் தான். அப்புறம் நம்ம எல்லாமே ஒரு 11:15க்கு டீன்றது நம்ம மனசில் பதிஞ்சிருச்சு. எனக்குமே ஒரு டீ இப்போ ரொம்ப அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது. அதனால் டீ முடிச்சுட்டு வாங்க. உங்கள் கவிதைகளை நாங்கள் இப்போ கேட்க போகிறோம். நீங்கள் கவிதைகள் படிங்க, அதை வாசித்து நம்ம உரையாடலாம். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு போகலாம். தேங்க்யூ வெரி மச்.